எபிசோட ஸ்டார்டிங்ல என்னோட பேரு டாடகுனி. நான் சாதாரண ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன பையன் அப்படின்னு அவன் பேசிட்டு போயிட்டு இருப்பான். அவன் பின்னாடி ரெண்டு பசங்க வந்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வரவங்க சும்மா வர மாட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல சில ரோபோட்ஸ் எல்லாம் வந்து இறங்கும். வந்த ரோபோட்ஸ் அந்த இடம் முழுக்க அட்டாக் பண்ணும். நம்ம பசங்களையும் பார்த்து அட்டாக் பண்ணா நம்ம பசங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவாங்க. அந்த புக் மூலமா நமக்கு என்ன பவர்ஸ் எல்லாம் கிடைக்கலாம், இதே மாதிரி அவங்க பவர்ஸ் எடுத்துக்குவாங்க. இல்ல இந்த கதை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி டாடகுனி கத்துவான். நீ என்ன ஓர்த்ததும் பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு டாடகுனியும் என் பிரச்சனை அது இல்லடா, இந்த கதை ஒன்றும் சூப்பர் பவர்ஸை பேஸ் பண்ணாதான், இது ஹை ஸ்கூல்ல படிக்கிற சாதாரண சின்ன பசங்களோட கதை தான் அப்படின்னு சொல்ல டெய்லி லைஃப் ஆஃப் ஹை ஸ்கூல் பாய்ஸ் அப்படிங்கிற அனிமே சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாடகுனி கிட்ட காட்டுறாங்க. அவன் ஜன்னல் வழியா வெளியில பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா எப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். சரியான ஆள் கிட்ட தான் இந்த கேள்வி கேட்டிருப்பான். அவன் அந்த பொண்ணுமா நடிக்க போறான், நீ பையனை நடிக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் எடுத்தோன்னே அவன் கிளாஸ் ரூம்ல படிக்கிற அந்த பொண்ணு கிட்ட போய் கொஞ்சம் கடலை போட, அந்த பொண்ணு கிட்ட செட் ஆகாது. கரெக்டா அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட பேச வர, அப்போ ஒரு டீச்சர் அந்த கதவு திறந்து அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் இங்க என்னடா ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓ என் ஸ்பெஷல் கிளாஸ்க்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்னு அந்த டீச்சர் பேச, அப்ப அந்த பொண்ணுமே வீட்டுக்கு கிளம்பி போறா. உடனே டாடகுனி முட்டி போட்டு சொங்கி போய் அடுத்த டேக்ல டீச்சர்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது டேக் எடுப்பாங்க. ரெண்டாவது டேக்ல அவன் போய் அந்த பொண்ணு கிட்ட பேச, அந்த பொண்ணு நீ என்ன தொல்லை பண்றடா அப்படிங்கிற மாதிரி பேசிடுவா. நடுவில் அவன் மறுபடியும் வந்துட்டு நீ செட்டிங்ஸை மாத்திரடா, இந்த செட்டிங் நல்லாவே இல்லை, நம்ம இன்னொரு டேக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது டேக்கு போயிடுவாங்க. மூணாவது டேக்ல அவன் அந்த பொண்ணு கிட்ட அப்படி பேசணும் இப்படி பேசணும் மனசில் நினைச்சிட்டே இருப்பான ஒழிய பேசவே மாட்டான். அப்ப இன்னொரு பொண்ணு கதவு திறந்து நீ ஃப்ரீயா இருந்தேன் கூட வரியா அப்படின்னு சொல்லி பேசுவா. மறுபடியும் டாடகுனி அந்த பொசிஷனுக்கு போய் போங்கடா என் நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவான். பட் ஆனா இந்த தடவை நாலாவது டேக் அப்படின்னு சொல்லாமே கிளாஸ் பிரசிடென்ட் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கையை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான். ஓடுவாங்க வீட்டை சுத்தி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இன்னொரு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருப்பான். டாடகுனி அந்த பொண்ணை வேற ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு வந்திருப்பான். டாடகுனி அந்த பொண்ணு கிட்ட எப்படியோ உங்க வேலையில இருந்தா உங்களை காப்பாத்திட்ட பிரசிடென்ட் அப்படின்னு பேச, ஆமா நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ற சொல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோ சோகமே அடப்போங்கடா இதெல்லாம் கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும், எனக்கெல்லாம் எப்படி நடக்கும், ஏன்னா நாமளே பாய்ஸஸ் ஒன்லி அப்படிங்கிற ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொங்கி போயிடுவான். கண்ணாடி போட்டிருக்கானே அந்த பையன் பேரு ஹிடனோரி, மஞ்சள் கலர்ல முடி வச்சிருக்கோம் பேரு யோஷிடாக்கே. ஹிடனோரி சேரை விட்டு இருந்துச்சு. சரி நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் தான் போயிருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் போகல வீட்டுக்கு. யோஷிடாக்கே கிட்ட ஸ்கர்ட்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு யோஷிடாக்கே அது பொண்ணுங்க போறது அப்படின்னு சொல்லுவான். அது சேம்லெஸ் டிஃபென்ஸ்லெஸ் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் எக்ஸாஸ்ட் ஆகி டாடகுனி கிட்ட, டாடகுனி உன் சிஸ்டரோட ஸ்கர்ட்ஸ் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவனும் முடியாதுன்னு சொல்ல அவங்க பர்மிஷன்ஸ் இல்லாம அவனோட ஸ்கர்ட்ஸையும் அப்புறம் அண்டர்வியர் எடுத்துக்குவாங்க. அவங்க ரெண்டு பேரும் முதல்ல அதை அப் டு டவுன் போட்டுக்க போக டே இது இப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டு டவுன் டு அப் போட போவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே சின்ன வாய் வார்த்தைகளாகி சண்டை போட போயிடுவாங்க. டாடகுனி வந்து தடுக்காடே நீ இதை போற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க போவாங்க. கடைசியில டாடகுனி அட போங்கடா அப்படின்னு சொல்லி அவனு மாத்த போயிடுவான். எல்லாருமே போட்டாச்சு அப்படின்னு டாடகுனி கேட்க, அதுக்கு எல்லாருமே போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருமே போடல, டாடகுனி மட்டும் தான் இதை போட்டிருக்காங்க. டாடகுனி பயங்கர கோமே அவங்களை சேர் எடுத்து அடிக்க போய் அப்படியே பாதியில் நின்றுவாங்க. அவங்க இதை டாடகுனி இது நல்லா இருக்குடா சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. அது வேற யாருமே டாடகுனியோட தங்கச்சி தான். டாடகுனி தப்பான விதத்துல போஸ்ட் எல்லாம் தந்துட்டு இதை கேட்டு அந்த தங்கச்சி அந்த கதை திறந்து பார்க்க உள்ள வந்து பார்த்தா ஃபுல்லா தப்பு தப்பா தான் இருக்கும். மரண பயத்துல மூணு பேருமே சாரின்னு கத்த அடுத்து அங்க என்ன நடக்குங்கிறத நமக்கு காட்டல. கண்ணாடி போட்டுக்க ஒரு பையன் எப்பயுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். அதே மாதிரி அன்னைக்கு போனா அங்க ஒரு பொண்ணை பார்த்து அவன் மீன் சாப்பிட்டுட்டு இருந்தா, அவன் 3 சாப்ஸ்டிக்ல சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவங்களுக்கு இது ரொம்ப பயமுறுத்த மாதிரி கதையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லோ ஹேர் பையனும் நானும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அப்பாவோட ரேசர்ஸை பார்த்தான். அதை எடுத்து அவன் செஸ்ட் சேவ் பண்ணும்போது அவன் நிப்பிள்ஸ் அவன் கிழிச்சுக்கோ. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல டே இது பேய் கதையெல்லாம் இல்லடா இது பெயின் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டாடகுனி நான் உங்களுக்கு ஒரு ஸ்கேரியான கதை சொல்றேன். நாமெல்லாம் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போனோம். அந்த பொண்ணு நிறைய சரக்கு குடிச்சா, அந்த சரக்குல ஆல்கஹால் இல்ல. நான் அவளை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போக அவ வாமிட் பண்ணா. அவளோட வாமிட்ல சென்டிபேட் இருந்துச்சு அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இதை கேட்ட அவனுக்கு மனசே இருக்காது. இந்த கதையை கேட்டதுக்கு கேட்காமே அந்த முடிவு பண்ணிடுவாங்க. அவனுங்க வாமிட் எடுக்கிறதுக்காக பாத்ரூம் பக்கம் போக டாடகுனியோட சிஸ்டர் வாமிட் எடுத்துட்டு இருப்பா. டாடகுனி சிஸ்டர் ஏன் வாமிட் எடுக்கிறான்னா ஏன்னா அவளும் அதை கேட்டிருப்பா. 3 பேர் சேர்ந்து வாமிட்டா எடுக்கிறாங்க. அப்படியே ஸ்கூல்ல ஒரு நாள் காட்டுறாங்க. ஹிடனோரி அப்படியே அவன் கிளாஸ் ரூம்குள்ள வரான். அப்ப யோஷிடாக்கே உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து பேச அப்படியே அவனுக்கு பக்கத்துல இருக்க ஜன்னலை திறந்து பார்த்தா டாடகுனி ஒரு பொண்ணு கூட நடந்துட்டு இருப்பான். ஐயோ நம்மளை விட்டு கமிட்டட் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா பசங்கள்ட்டையும் சொல்ல எல்லா பசங்களுமே வந்து எட்டி பார்க்கறாங்க. அவன் நிஜமாலுமே ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அவங்க மேலே ஒருத்தர் தலைக்கட்டு மாதிரி நிற்க. இந்த கேரக்டரோட பேர் தான் மோட்டஹாரு. நல்லா இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. அவங்களோட கொஞ்சம் பேசிக்கவே இல்லை. அப்படியே அவங்க ரெண்டுக்குள்ள நான் வாக்கிங் போகும்போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நம்ம இதை உறுதியாக சொல்ல முடியாது. மோட்டஹாரு அவனோட பிரிஸ்கிரிப்ஷனை பண்ண போறான் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. நண்பர்களே இதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய விர்ஜின் பவரை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷனை பண்ண போறோம். டாடகுனி அப்படி நடந்து போயிட்டு இருக்க மோட்டஹாரு வழியில் வந்து நிப்பா. ஸோ டாடகுனி நின்றுவா. அதே மாதிரி அந்த பொண்ணுமே நின்றுவா. மோட்டஹாரு டாடகுனியோட சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பான். எல்லாருமே சேர்ந்து டாடகுனி சுத்து போட்டுருவாங்க. மோட்டஹாரு யாரா அந்த அழகான பொண்ணு அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு தொலைஞ்சு போன என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றிங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு டாடகுனி பரவாயில்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவா. அடச்சா இவங்களோட சேர்ந்து நானும் தப்பா நினைச்சிட்டேனே. சாயங்கால நேரத்தில் ஹிடனோரி ஒரு புல் தரையில் சாஞ்சு புக்கு படிச்சுட்டு இருப்பான். அவன் படுத்திருந்த பொசிஷன்லேருந்து எந்திரிக்க அவன் பின்னாடி ஒரு பொண்ணு நிற்பா.
எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, எதுக்கு அந்த பொண்ணு என் பின்னாடி வந்து உட்காந்து, அதுவும் ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கா. இப்போ நான் என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு மாலை பொழுதுல இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் பின்னாடி உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு நான் அவகிட்ட பேசணும்னு அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ இவ்வளோ அமைதியா வேற இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ட்டு ஹிடனோரி பின்னாடி திரும்பி பார்க்க அந்த பொண்ணு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்ல இருக்கா. பட் நம்ம பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோ. அது வரைக்கும் அந்த இடத்துல ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹிடனோரி தான் வாயை திறந்து இந்த விண்டு மறுபடியும் ஹிடனோரி சைலண்ட் அடைச்சா நான் எப்படி பண்றது, இது எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கான ஃபீலிங்கை தருது. கீழே உட்காந்துருந்த அந்த பொண்ணு எந்திரிச்சு அந்த சன்செட் அப்படிங்கிறத பத்தி பேசுவா. அப்படியே அவ ஹிடனோரி பக்கத்துல நடந்து வர மறுபடியும் அந்த பொண்ணு பேசுறதை நிறுத்திடுவா. ஹிடனோரி என்னை ரெஸ்கியூ பண்றதுக்காக என் ஸ்குவாட் கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டு அப்படின்னு அவன் போனை பார்ப்பான். அப்படியே அந்த இடம் அமைதியா போயிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு யோஷிடாக்கே வந்துருவான். யோஷிடாக்கே பொண்ணை பார்த்தோன்னே பிளஷ் ஆயிடுவான். அந்த பொண்ணு ரொம்பவே பிளஷ் ஆயிடுவா. ஹிடனோரி அந்த எந்திரிச்சு இந்த இடத்துல அட்மாஸ்பியர் சரியில்லை அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிப்பான். இந்த இடத்த விண்டு சீஸ் பண்ணிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்க அவன் முன்னாடி ஒருத்த வந்து நிக்கிறான். அது வேற யாருமே இல்ல, டாடகுனி தான். டாடகுனி டே மளிகை கடையில சிப்ஸ் பாதி விலைக்கு விற்கிறாமடா, வாடா போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இதுல கோமன் அந்த பொண்ணு ஓடி வந்து டாடகுனிக்கு ஒரு பஞ்சு அவளோட பேக் கீழே விழுந்துரும். அதை எடுத்து அவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அது ஒரு நாவல் பத்தினது. சன்செட் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் தனியா உட்காந்துருப்பான். அவங்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து பேசுவா. அப்படியே இவங்க ரெண்டு பேர்த்தோட அளவு எப்படி போகுங்கிறத பத்தி தான் இங்க அந்த நாவல் எழுதியிருக்கபடி இங்க ஒரு சின்ன கோ இன்சிடென்ஸ் நடந்திருக்கு. இந்த கதை வைஸ் எனக்கு இந்த கதையில இன்ட்ரோவர்ட் ஆர் ஒட்டாக்கு ரோல் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தா நாம என்ன நினைப்போம், பட் ஹிடனோரியோ தப்பா நினைச்சுக்கிறான். அதாவது அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம எனக்கு இப்படி ஒரு ரோலை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். கதையோட தொடக்கத்தில் நம்ம பசங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்க டாடகுனி கீழே இருக்க ஒரு குச்சி பார்ப்பான். அதை எடுக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்த ஹிடனோரி அம்பர்லா வச்சு அட்டாக் பண்ண அதை கரெக்டாக டாடகுனி சென்ஸ் பண்ணி ஹிடனோரி அட்டாக் பண்ணிடுவான். இம்பாசிபிலிட்டி ஹிடனோரி முட்டி போட்டுருவான். இந்த கதை டாடகுனி அப்படிங்கிற ஹீரோ எப்படி ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ச்மேன் ஆனா அப்படிங்கிறத பத்தி அப்படின்ட்டு யோசிச்சாக்கே பின்னாடி இருந்து வாய்ஸ் தருவான். அப்படிலாம் ஆக போறது அப்படின்னு டாடகுனி சொல்லிட்டு போக டாடகுனி குச்சி தர ஒவ்வொரு டைமே ஹீரோ கஞ்சி டேமேஜ் அப்படின்னு சொல்லுவான் யோசிச்சாக்கே. ஏன்னா இந்த ஸ்டிக்கை அவங்க ரியல் ஸ்வாட கன்சிடர் பண்ணும்போது அவன் ஒவ்வொரு தடவையுமே ஹேண்டில் விட்டு தப்பான இடத்துல பிடிக்கும் போது அவனுக்கு 5 டேமேஜ் வருது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ ஹிடனோரி டாடகுனி கிட்ட என்கிட்ட ஆல்ரெடி இருக்க 2 டீமன் லார்ட்ஸை விட சூப்பரான ஒரு 3rd டீமன் லார்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். ஜாக் அண்ணா இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு ஹிடனோரி சொல்லுவான். ஹிடனோரியோட உனக்கு 5 டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிடனோரி நடந்து போகும்போதெல்லாம் என் பேர் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். யோஷிடாக்கி எங்க மான்ஸ்டர் மாதிரி ஆக்ட் பண்ணா இந்த மான்ஸ்டர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மான்ஸ்டர் கிராஸ் பண்ணி போயிருவாங்க. ஹீரோட கேசலுக்கு வந்தாச்சு, இங்கே தான் அந்த மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். தப்பான இடத்துக்கு நீ வந்துட்டப்பா, இதோட கதையை முடிக்கிற அப்படின்னு யோஷிடாக்கி அட்டாக் பண்ணி வருவான். பட் ஹிடனோரி அந்த மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிடுவான். ஹிடனோரி முடி போட்டுட்டு இந்த டீமன் லார்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டானவனா இருந்தான். டேய் நீ சண்டை போட்ட மாதிரியே தராட் அப்படின்னு டாடகுனி கத்துவான். ஐயோ அப்படின்ட்டு யோஷிடாக்கி ஹிடனோரி அவங்களோட பேக மறந்து அங்கேயே விட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக 2 பேர் ஓடி போறாங்க. அவங்க கூட தான் நம்ம டாடகுனியும் போறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு மோட்டோகார் அந்த இடத்துக்கு வந்து கீழே கிடக்கிற அந்த குச்சி எடுத்து நான் தாண்டா டீமன் லார்ட் வாடா என் கூட சண்டைக்கு அப்படின்னு சொல்லி கத்துவான். அப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகும்போது ஐயோ பொண்ணு முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாயிருவானுங்க. நெக்ஸ்ட் சீன் ஒரு பீஸா ஷாப்பில் காட்டுறாங்க. இந்த பீஸா ஷாப்பில் தான் டாடகுனி வேலை பார்த்துட்டு இருப்பான். டாடகுனி ஒரு பொண்ணு கிட்டாமா இன்னைக்கான நாள் எப்படி இருக்கு அந்த பொண்ணு, இன்னைக்கான நாள் ரொம்பவே மோசமா. ஹைஸ்கூல் பசங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு டாடகுனி கேட்க அதுக்கு அந்த பொண்ணு ஆமா அதே எதுக்குடா நீ கேட்கற, ஓ உனக்கு பாப்புலர் ஆகணுமா, இல்லையே எனக்கு பாப்புலர்லாம் ஆக வேணாம், நான் ஆல்ரெடி பாப்புலர் தான், அது பக்கத்தில் கொண்டு டே போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி கத்துவான். டே இல்லடா நான் நிஜமாவே பாப்புலர் தான் அப்படின்னு டாடகுனி கத்திட்டு. அதாவது பாப்புலர்னா அந்த பாப்புலரான பையனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே அவங்க கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, இன்க்ளூடிங் பொண்ணுங்க. முக்கியமாக பொண்ணுங்களுக்குலாம் அந்த பையனை ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணு சில டிப்ஸ் எல்லாம் தருவா, பட் எதுவுமே பெஸ்ட்டாக இருக்காது. அதுக்கு டாடகுனியும் ஆமா உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த பசங்க 2 பேருமே நீ கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி ட்ரை பண்ணுமா, இப்படி இருக்க மாதிரி ட்ரை பண்ணுமா அப்படின்னு அந்த பொண்ணை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த பசங்க நீ இரிட்டேட் பண்ணிட்டானுங்கடா அப்படின்ட்டு அவ கண்ணாடியை கழட்டிட்டு முடியை கொஞ்சம் முன்னாடி தூக்கி விட்டு கொஞ்சம் அழகான போஸை அந்த பசங்க முன்னாடி காட்டுவா. மறுபடியும் டாடகுனி கொஞ்சம் தொல்லை பண்ணுற மாதிரி பேச டே மூடிட்டு போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லி பீஸா டெலிவரி பண்ணி அனுப்பிவிட்ருவா. பாதி தூரம் போயிட்டு என்ட்ரன்ஸில் அந்த பையன் ஆமா டாடகுனி நமக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களா கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவனும் ப்ரோபபிளி வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிடுவான். இதை வெளியிலேருந்து பார்த்தா அந்த பொண்ணு டே பொத்திட்டு போய் டெலிவரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துவா. அப்படியே சீனை ஸ்வைப் பண்ண ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவை கருணையே கட்டாம அடிப்பா. என்னமா கண்ணு இவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி இவன் இப்படி அடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் கேட்பாங்க. அவன் அண்டர் வியர் திருடிட்டான்டா அப்படின்னு சொல்லி கத்துவா. இல்ல அதை நாங்க தூக்கல, நாங்க ஏதோ ஒரே ஒரு டைம் விளையாடுறதுக்காக பண்ணோம் அப்படின்னு அவங்க 2 பேர் பேச அதெல்லாம் நீங்க பேசாதீங்கடா, எனக்கு அது வேணும், அது மட்டும் கிடைக்கல அவங்க எல்லாத்தையுமே கொண்டுருவாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுவா. இல்லம்மா அது எங்கேயாவது காத்துல அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு யோசிட்டா கேட்பாக்க ஹிடனோரி ஒரு இன்னர் வியர் சுட்டிருப்பான். 3 பேருமே அப்படியே பக்கத்து வீட்டுக்காக துணியை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ யோசிட்டாக்கே மனசில் கல்பிரிட் ஆயிருந்தால் ஃப்ரெண்டோட தங்கச்சி இந்த மாதிரி நடந்துருக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. டாடகுனி பார்ப்பான். டாடகுனியோட சட்டைக்கு பேக் சைடில் தான் அந்த அண்டர்வியர் இருக்கும். யோசிட்டாக்கே அவனுக்குள்ளேயே ஒரு இமேஜின் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவான். சே என்ன பசங்க இவங்களாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, இவனுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்களா, நான் இதுக்காக இவனுங்களை சோதிச்சு பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்காக இவன் இப்போ சோதிக்க வேண்டாம். நண்பர்களே என்னை மன்னிச்சிருக்கேன், உங்களுக்காக அந்த பாவத்தோட சுமையை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவன் அண்டர்வியரை தூக்கி தலையில் வச்சுக்குவான். அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அப்படின்ட்டு உடனே அவங்க 2 பேர் வெளியில் வந்து அவனை பிடிச்சிருவானுங்க. அப்படியே அவன் தங்கச்சிட்டு சொல்லியிருப்பாங்க. அவன் தங்கச்சி வெளியில் வந்து மின்னல் வேகத்தில் ஓடி வந்து ஒரு கிக்கில் பறக்க ஆரம்பிச்சிருவான். பறந்துக்கிட்டே இருக்க அவன் நான் மட்டும் தூக்கலாமா, அவனுங்க 2 பேர் சில விஷயத்தை தூக்கியிருக்கானுங்க. டே யூ துரோகி அப்படின்னு சொல்லி அவனுங்க கத்துவானுங்க.
போன எபிசோடு சன்ரைஸ் அப்போ வந்து நம்ம பசங்கிட்ட பேசின அந்த பொண்ணு இந்த தடவை உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. இந்த பொண்ணோட பேர் தான் யாசன். மோட்டகாரு எனக்கு இந்த காத்தையே பிடிக்காது. ஏன்னா இந்த காத்து எங்கிட்ட இருக்க சில விஷயங்களை பறிச்சுட்டு போயிடும். ஆனா ஒரு நாள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த காத்துக்கிட்டு இருந்து நான் மீட் பண்ணேன். இப்பெல்லாம் மோட்டகாரு பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று மோட்டகாரு கிட்ட அவரோட ஃபேஸை காட்டிடுவா. ஐயோ நான் பேசணும்னு நினச்ச பொண்ணு இந்த பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டக்காரு செய்யாயிருவான். என்னப்பா மோட்டக்காரோ நீ என்ன இந்த பக்கம் நீ ஏதோ கன்வீனியன்ஸ் கடைக்கு போற அப்படின்னு சொன்ன அக்கா நீ அதாவது அப்படின்ட்டு மோட்டக்காரு பேச அதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படி ஸ்கூல்ல கட்டுறாங்க. ஸ்கூல்ல நம்ம பசங்க அப்படி விளையாடிட்டு இருக்கா. அவங்க கிட்ட குரோசவா அப்படின்னு வந்து ஒரு பையன் பேசுவான். அவங்க கிட்ட நமக்கு ஒரு சின்ன கிளீனிங் கேம்பெயின் இருக்கு, ஸோ நீங்க எல்லாருமே வந்துருங்க 5 மணிக்கு வந்துருங்க அப்படின்ட்டு ஒரு ஏரியா பேர் சொல்லிட்டு அவ ஹிடனோரி கிட்ட ஒரு பேம்ப்ளெட்டை தருவான். அதை ஹிடனோரி படிச்சு பார்த்துட்டு என்னது 70 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கத்துவான். அதுக்கு குரோசவா ஆமா இது நம்ம ஸ்கூலோட ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவான். இதை பத்தி நாங்கள் மேலிடத்துல பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் பார்க்க கிளம்பிடுவாங்க. அவங்க அவர்கிட்ட இது என்னது 70 மணி நேரம் சொல்லி போட்டிருக்கு, இது ட்ரெடிஷனா இல்லை வேற ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரு நம்ம பசங்களை பார்த்து நம்ம ஸ்கூல் ஒரு சின்ன ஆபத்தில் இருக்கு. 1984 இந்த ஸ்கூல் தொடங்கப்பட்டுச்சு. நம்ம ஸ்கூல் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு, அதுக்கு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு ஹிடனோரி நம்ம இந்த ஸ்கூலை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவரு ஆமா நீங்க எங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல்ல இவ்வளோ டீப்பான மீனிங் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹிடனோரி அந்த பேம்ப்ளெட்டை திறந்து எப்பா இந்த ஸ்கூல் 1989 ஸ்டார்ட் ஆயிருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவான். இந்த சீனுக்கான அர்த்தம் என்னதுன்னா அந்த ஹெட் மாஸ்டர் இப்போ வரைக்கும் நம்ம ஸ்கூல் ஆபத்தில் இருக்குது, நம்ம ஸ்கூல் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அதெல்லாம் சொன்னது எல்லாமே உருட்டு தான். இதை கேட்டு அவங்களும் ஷாக்காயிருவாங்க. ஐயோ உண்மை வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டருமே ஷாக்காயிருவார். அப்படியே இந்த பக்கம் மோட்டகாருமே அவனோட சிஸ்டருமே காட்டாங்க. 2 பேருமே அப்படியே பேசி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ மோட்டகாரோட சிஸ்டர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளுக்கு ஒரு தம்பி இருக்கா, அந்த தம்பி அவனும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை பற்றி பேசிட்டு போயிட்டு இருப்பா. அப்போ மோட்டகாரு ஓ அப்படியா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவனுக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படின்ட்டு யோசிட்டாக்கவே மென்ஷன் பண்ணுவான். இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்ட்டு டாடக்குனியை மென்ஷன் பண்ணுவான். அப்போ மோட்டகாரு நம்மளோட அம்மா அப்பா எப்பயுமே வீட்டுக்கு வர மாட்டாங்க, நாம தான் நமக்கு உதவி பண்ணிக்கணும், உனக்கு நான் உதவி பண்ணணும், எனக்கு நீ உதவி பண்ணணும், அதனால நம்ம அலாங்கலாம் போறதில்ல அப்படின்னு மோட்டக்காரு பேச நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்க, அங்கே பாரு அங்கே தான் நம்ம விளையாடிட்டு இருப்போம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லுவா. பொய் இதெல்லாம் பொய் அப்படின்னு மோட்டக்காரு சொல்லுவான். இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு அவன் சிஸ்டர் சொல்லுவா. அப்போ மோட்டக்காரு அம்மா தாயே நான் உனக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு வரேன் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு அவன் சிஸ்டர் இல்லை நம்ம இப்போ விளாடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அதுக்கு மோட்டக்காரு இல்லை நீ ஹைட்டு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு அவன் சிஸ்டர் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு மோட்டக்காரோட சைல்ட்ஹுட் கேமை மோட்டக்காரோட பர்மிஷனே இல்லாமல் மோட்டக்காரு கூட விளையாடுவா. இந்த பக்கம் நம்ம பசங்கிட்ட காட்டுறாங்க. நம்ம பசங்க 3 பேர் வாடிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஹிடனோரி அவனோட ஐப்ரோவில் வெள்ளை கலர் முடி 3 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருந்துச்சாமா. அதை நான் பிடிங்கிட்டு அப்படின்னு அவன் சொல்ல யோசிச்சாக்க இது ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி எனக்கு அது அப்படின்னு சொல்லி கத்துவான். இது எப்படா பயமுறுத்துற மாதிரி எனக்கு கதையா வரும் அப்படின்ட்டு அடக்குனி கேட்க இல்லை இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு இது ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி எனக்கு கதை அப்படின்னு யோசிச்சாக்கே பேசுவான். அப்போ ஹிடனோரி நான் கரசாவுக்கு கால் பண்ண போறேன், ஏன்னா அவன் லைஃபே ஃபுல்லாக ஸ்கேரி ஸ்டோரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ தம்பி முதல்ல என் ஸ்டோரியே கேளுப்பா அப்படின்னு யோசிச்சாக்கே அவனோட ஸ்டோரி சொல்லுவான். நான் என் ஃபேஸை ஃபேஷியல் கிரீமால ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு இருக்கும் போது என் மைண்டில் ஒரு யோசனை, என் மூளையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா என் மூக்குல ரத்தம் வருது, ப்ளீடிங்கும் நின்றுச்சு, அந்த பெயின் ரொம்ப நேரம் நிக்கல அப்படின்னு யோசிச்சாக்கே பேசிட்டு இருக்கேன். இது ஒன்றும் அவ்வளோ பயமுறுத்துற மாதிரி எனக்கு கதையெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அடக்குனி சொல்லிட்டு ஓ கரசாவா என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கா அப்படின்னு கரசாவோட ஸ்டோரி சொல்லுவான். கரசாவோட தொப்பியை பத்திர சீக்ரெட் இது. ஒரு நாள் கரசாவா அவனோட தொப்பியை கழட்டிட்டான். அப்போ நான் அதை பார்த்துட்டேன், என்னத்தரா பார்த்தா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் என்னால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடுவான். இது நியாயமே இல்லடா, நாங்கள் போய் கரசாவோட தொப்பியை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவானுங்க. அவங்க வீட்டு விட்டு வெளியில் வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள தான் கரசாவா இருப்பான். டாடக்குனியோட சிஸ்டர் கூட கரசாவோட தொப்பியை கட்டுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. உடனே கரசாவா ஓடிட்டேன்ல அப்படின்னு சொல்லி எஸ்கேப் போயிடா. இவங்க 2 பேருமே அவனை ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க. இந்த கட்டத்தில் நான் தான் அதை உருவாக்கினேன் அப்படிங்கிறத இவங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு அவன் பேசுவான். ஸோ இது மூலமாக என்ன புரிய வருதுன்னா இந்த ஸ்டோரி டாடக்குனியோட ஓன் ஃபிக்ஷனல். இது சம்மர் சீசன் தானே அப்படின்னு ஒருத்தன் கேட்க ஆமாம் இது சம்மர் சீசன் தான் அப்படின்னு ஒருத்த பதில் சொல்லுவான். ஒருவேளை இது ஸ்ப்ரிங்காக இருக்கும்னு சொல்லி மறுபடியும் அவன் கேட்க ஆமாம் அப்படின்ட்டு இன்னொருத்த பதில் சொல்லுவான். இப்போ ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க, ஒருவேளை விண்டராக இருக்குமோ அப்படின்னு கேட்க அதுக்கு ஒருத்தன் ஆமாம் பட் டெம்பரேச்சர் ரொம்பவே சூடாக இருக்குது உறுதியாயிருச்சு இது கண்டிப்பாக சம்மர் சீசன் தான் அப்படின்னு சொல்ல இந்த தடவை அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இந்த சீசன் சம்மர் சீசன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ண அப்படியே ஓப்பனிங் சாங்கை போட்டு முடிச்சிடறாங்க. டாடக்குனியோட வீட்டில் அவங்க குரூப்பை சேர்ந்து எல்லாருமே அசம்பிளி ஆகிறாங்க. இதன் சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஓடிட்டு இது சம்மர் வெக்கேஷன் கைஸ் அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துடாம எதுக்காக எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இவங்களை கேட்டு என்ன பண்ணுறது நானே யூனிஃபார்ம் தான் போட்டு வந்திருக்கேன், யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க கைஸ், ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் எல்லாருமே அதர் கைஸ் கூட சம்மர் வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, இப்போ இது உங்க எல்லாத்துக்குமே ஓகே தானே சொல்லுங்க கைஸ் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். டாடக்குனி கை காட்டி முதல்ல நீ சொல்லி டாடக்குனி. அதுக்கு டாடக்குனியுமே ப்ரோஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஹிடனோரி நீ சொல்கிறது எப்படி இருக்குண்ணா ப்ரோஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஏய் பங்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்காடா, உங்களுக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா நீங்களும் ஒரு கிரிமினல். ஓகே நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் ஹிடனோரி பேசினா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த அனிமையே இந்த மாதிரி தான், இந்த அனிமையோட கேரக்டரான ஹிடனோரியும் இந்த மாதிரி தான், அவன் சம்மந்தம் இல்லாமல் தான் இதாக இருந்தாலும் பேசுவான். ஓகே நம்ம ஸ்டோரிக்கு போவோம். அப்போ யோசிட்டாக்கி கையை தூக்கி எனக்கு ஒரு சந்தேகம், ஆமாம் எப்படா நீ எங்களுக்குலாம் சேர்மன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு ஹிடனோரி கமான் கைஸ் அப்படின்னு சொல்ல யோசிட்டாக்கே உன்னையை தவிர வேற யாரை வேணுமாலும் சேர்மனாக போடு இல்லை கரசாவுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். வேற வழி இல்லாமல் ஹிடனோரியுமே கரசாவுக்கு கால் பண்ணி கரசாவை நீ டாடக்குனியோட வீட்டுக்கு வாடா மறக்காம யூனிஃபார்மில் வாடா அப்படின்னு சொல்லி கரசாவும் டாடக்குனியோட வீட்டுக்கு வந்துட்டு
நம்ம பசங்க எல்லாருமே இருக்க அந்த டோரோட கதவை திறந்து இந்த சம்மர் வெக்கேஷன்லேயும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு மாதிரி ஆஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல டாடகுனியோட சிஸ்டர் நடந்து போக ஹிடனோரி டாடகுனியோட சிஸ்டர் கிட்ட உன் மைண்டில் இருக்கிறதா நீ சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு பொண்ணு. எங்களில் யாராவது ஒருத்தர் டேட் பண்ணுறதா இருந்தால் யாரை பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணுமே கரசாவா அப்படின்னு சொல்லிடுவான். அதனால எல்லாருமே கரசாவா மேலே கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க. கரசாவா உனக்கு கண்பார்வை நல்லா இருக்கு பொண்ணு, வந்து என் மடியில் உட்கார் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுவா. என்னடா சொன்னேன், யாருமே நான் தடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வருவா. இதனால கரசாவா உயிர் பயத்தில் ஏமா இது ஜோக்குமா ஜோக்கு அப்படின்னு சொல்லுவான். இது இல்லடா ஜோக்கு அப்படின்ட்டு கரசாவுக்கு டாடகுனியோட சிஸ்டருக்கு சண்டை போக ஆரம்பிச்சு. மறுபடியும் ஹிடனோரி இந்த தடவை வெக்கேஷனுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுத ஆரம்பிச்சிடும். டே நீ எப்படா எங்களுக்கு எல்லாம் சேர்மன் ஆன மறுபடியும் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாருமே. அப்போ ஒருத்தர் நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தருமே பீச் ஆமா சரியான ஆப்ஷன். அதுக்கு இன்னொருத்தருமே எஸ் நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம், பீச் இஸ் த ரைட் ஆன்சர், நம்ம பசங்க எல்லாத்தோட ஃபண்டுமே இப்போ பீச்சில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வைஸ் அப்படியே இந்த பக்கம் பீச்சில் தான் கட்டுறாங்க. அப்படியே டாடகுனி பெருமூச்சு விட்டு வெறுப்பா இங்கே இருக்கதே நான் ஒருத்த மட்டும் தான்டா ஸ்கூல் பேண்ட்டை வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். அப்போ மோட்டோ வேறு கிண்டலுக்கு நீ ஸ்கூல் ரூல்ஸில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அவனை விட்டு தருங்க காய்ஸ், இது என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தெரிச்சிருவாங்க. ஹிடனோரி அங்கேயும் இங்கேயும் நடந்து போய் ஒரு ஃபுட் ஸ்டாலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் மற்ற பசங்களை காட்டுறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பொண்ணுங்களை கூப்பிட்டு இருப்பாங்க. பட் யாருமே வர மாட்டாங்க. மோட்டோ வேறு ஆமா உங்களுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க யாருமே எங்கே யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹிடனோரி மட்டும் ஆச்சரியமாக அந்த பொண்ணு கொண்டுட்டு போயிட்டு இருக்க நூடுல்ஸை பார்த்துட்டு இருப்பான். என்னாச்சு அப்படின்னு மோட்டோக்கார் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ன அது சொல்கிறேன் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு கேட்பானுங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவங்களுக்கு சொல்லடி நாங்களா கோவப்பட மாட்டோம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க கொண்டுட்டு போகிற நூடுல்ஸையும் மென்னையும் கம்பேர் பண்ணி கிறுக்குத்தனமாக பேச இவ்வளோ நேரம் உன்னை பேச விட்டதே தப்பு அப்படின்ட்டு பலாருன்னு ஒரு அப்பு. அப்படியே இந்த பக்கம் ஹாட் ஸ்ப்ரிங்கில் காட்டுறாங்க. நம்ம பசங்க எல்லாருமே நல்லா குளிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக புகை மூட்டோம் புகை அப்படின்னு சொல்லிட்டு புகையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம பசங்க எல்லாருமே துணி மாற்றி முடிச்சுட்டு துணி மாத்திர இடத்துல கூட ஹிடனோரி பண்ண அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவனுங்க பேசிக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஒரு பிங் பாங் டேபிள் இருக்கும். ஓ இதுவா நம்ம ஏதாச்சும் ஒரு மேட்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேசிக்கணும். அதாவது கேமே ஒரு பேசிக்காக ஒரு டைப்பிக்கலாக தான் இருக்கும். எப்படின்னா யாருக்காவது கொஸ்டின் இருந்தால் மட்டும்தான் அவங்க பால் அடிக்கணும். அதே போல் லூசர்ஸ்க்கு பெனால்ட்டி இருக்குது. பெனால்ட்டி என்னதுன்னா ஸ்கூலோட கவுன்சில் பிரசிடென்ட்டை ஒரு பஞ்ச் வைக்கணும். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கரசாவை கேட்க எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. 3 தடவை பாலை மிஸ் பண்ணிட்டு அவங்க பெனால்ட்டி கட்டணும். யுரேனஸோட மூன்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரி பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட அம்பிரியல் டைட்டானியா அப்படின்னு சொல்லிட்டு கரசாவும் யோசிட்டாக்கே அடிச்சிருவாங்க. பட் டாடகுனிக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ பால் மிஸ் பண்ணி இந்த கொஸ்டின் ரொம்பவே கஷ்டமாச்சு அப்படின்னு டாடகுனி சொல்ல ஓகே செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை கொஸ்டின் என்னன்னா ஃபாரின் கண்ட்ரிஸோட பிரசிடென்ட் நேம். மறுபடியும் டாடகுனிக்கு அதோட ஆன்சர் தெரியாது. பாலை மிஸ் பண்ண டாடகுனி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். டாடகுனியோட கொஸ்டின் என்னன்னா எந்த நாட்டு கண்ட்ரியோட ஃபிளாக்ல 3 இருக்கும்ட்டு டாடகுனி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ட்ரி நேம் சொல்லி அடிச்சிருவாங்க. மறுபடியும் டாடகுனிட்டு வரும்போது டாடகுனி மிஸ் பண்ணிடுவான். ஏன்னா டாடகுனிக்கு ஆன்சர் தெரியாது. இந்த கேமில் டாடகுனி தோத்துட்டான். ஸோ டாடகுனி தான் ஸ்கூல் பிரசிடென்ட்டோட ஃபேஸில் பஞ்ச் வைக்கணும். அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் டாடகுனியோட வீட்டில் தான் கட்டுறாங்க. டாடகுனியோட வீட்டில் யோஷிடாக்கி அண்ட் ஹிடனோரி 2 பேருமே எஃப்எம் ரேடியோவில் பேசி ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. நேர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்கிறேன். நான் தான் அவங்க ஹிடனோரி. இன்னைக்கு நான் தான் அவங்க ஹோஸ்ட்டும் கூட. இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ பண்ண போகிறோம், அதாவது ஃபேமஸ் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு யோஷிடாக்கேவை கட்டுவாங்க. யோஷிடாக்கே அப்படிங்கிற அந்த சிங்கர் கிட்ட ஹிடனோரி அவனோட அடுத்த ப்ரோக்ராம் பற்றிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டே ஹைஸ்கூல் பாய்ஸோட மதர்ஸை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஹைஸ்கூல் பாய்ஸோட மதர்ஸ் எல்லாம் ஏன் ரொம்பவே ரூடாக இருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சிங்கர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அதுக்கு அந்த சிங்கர் யோஷிடாக்கே ஹைஸ்கூல் மாம்ஸ் எல்லாம் ரூடாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க பசங்க பேட் அட்டிடியூட்ஸை கெயின் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஹிடனோரி பேச ஆரம்பிச்சிருவோம். இப்படிதான் இவங்க 2 பேரும் கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த அனிமி சொல்ல போனா இது ஃபில்லர் மாதிரி தான் இந்த அனிமி. பட் இந்த சீன்ஸ்ல என்ன சொல்றதுனே தெரியல. ஸோ இந்த சீன்ஸ்ல கட் பண்ணிடுறேன். இப்படியே ஹிடனோரி பேசிட்டு நேயர்கள் அனைவருக்கும் பை பை அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. இங்கே நம்ம பசங்க 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த சம்மர் வெக்கேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு அப்படியே இந்த சம்மர் வெக்கேஷனில் நடந்தவங்க மெமரிஸில் ஒரு பாட்டாக போட்டு விடுறாங்க. அப்படியே ஹிடனோரி அவன் வீட்டில் படுத்து டிவி பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறது வேறு யாருமே இல்லை, டாடகுனி தான். டாடகுனி போய் டே காலண்டரை பாரு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவனும் போய் காலண்டரை பார்க்கும்போது அப்படியே சில செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஜெர்க்காய் தகச்சு போயிடுவா. என்னது நாளைக்கு செப்டம்பர் 4 நாளைக்கு தானே ஸ்கூல் ரீஓப்பன் டே. ஐ மீன் அப்படி அனிமேலும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதோட ஹாலிடேஸ் ஓவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் நம்ம பசங்க 3 பேருமே டாடகுனியோட வீட்டில் அசம்பிள் ஆயிருப்பாங்க. டாடகுனியா இதோட புது மிட்ட மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவன் சீரியஸாக பேசிட்டு இருப்பான். பட் அவங்க ஜாலியாக உட்காந்து அடிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ஸ்டிங்ஸ் கொரியில் அந்த மாதிரி பேசி அடிட்டு இருப்பாங்க. அப்படியே ட்ரெயினில் ஹிடனோரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது கட்டிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் இந்த மாதிரி நான் ட்ரெயினில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பேன். அப்படி நான் இந்த பொண்ணை டெய்லியுமே பார்க்குறேன். அவன் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு. அதுக்கு காரணம் அவரோட கழுத்தில் இருக்க அந்த மூளை. பட்டாம்பூச்சிக்கு வண்ணங்களை கொடுத்து அதை அழகுபடுத்துகிற மாதிரி அதில் இருக்க அந்த முடியும் என்னை ரொம்பவே இருக்குது. என்னால் அவகிட்ட போய் அதை சொல்ல முடியலை, ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை. அப்படியே அந்த ட்ரெயின் அதோட ஸ்டாப்பில் நிற்க அந்த பொண்ணுமே இறங்கி வெளியில் போயிட்டு இன்னைக்கும் என்னால் அவகிட்ட சொல்ல முடியல அப்படின்னு ஹிடனோரி ஃபீல் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹிடனோரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு உன் ஃபீலிங்ஸை நீ அவகிட்ட சொல்கிறது கரெக்டாக இருக்காது, ஏன்னா அவள் சரியாக புரிஞ்சுக்க மாட்டா உன்னை வியடான்னு நினைப்பா. இப்படிலாம் அவன் சொல்லிட்டு அவன்
அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் மறுபடியும் ட்ரெயினில் ஹிடனோரி அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். இந்த தடவை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஓகே இன்னைக்கு விட்டுட்டா என்றைக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நிற்பான். என்ன ஃபீலிங் இது, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, நான் அவளுக்கு ரொம்பவே க்ளோஸில் இருக்கேன், அவகிட்ட சொல்லிடு இல்லை நாளைக்கு சொல்லிக்கலாம், யோசிட்டாக்கே நீ எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். பட் அந்த பொண்ணோட மோல்டில் இருக்க ஹேரை பார்த்துட்டு இதுதான் அந்த பொண்ணுக்கான ஒரு ப்ரூஃப், அவளோட லோன்லினஸ்க்கான ப்ரூஃப், அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை போல இருக்கு. இப்படியே அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க ட்ரெயின் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த பொண்ணுமே இறங்கி போயிடும் வெளியில். அப்போ யோசிட்டாக்கே அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் இந்த தடவை அந்த பொண்ணுகிட்ட சொல்லியே தீரணும், அவன் என் தலையை கழட்டினாலுமே சரி அவகிட்ட இருக்க அந்த மோலை ரிமூவ் பண்ண சொல்லியே தீரணும் அப்படின்னு நினைப்பான். அவன் அந்த பொண்ணுகிட்ட உன் கழுத்தில் ஒரு மோல் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அவளோட கையை எடுத்து அவள் கழுத்தில் வச்சு அந்த பொண்ணு ஒரு புன்னகையோட தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஹிடனோரி மட்டும் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் தனியாக நின்றுட்டு இந்த கதையோட முடிவு என்னதுன்னா ஒரு ஃபூலிஷான பாய் சின்ன விஷயத்தை பற்றி சொல்கிறது கூட ஒரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதோட இந்த அனிமையை முடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே சாயங்காலம் பொழுது தான் கட்டுறாங்க. அப்போ டாடகுனி நடந்து வந்துட்டு இருக்கும்போது யோசிட்டாக்கே அண்ட் ஹிடனோரி ரெண்டு பேருமே தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்னை விட்டுட்டு என்ன தனியாக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக டாடகுனி ஒளிஞ்சு நின்று அவங்க பேசுறது கேட்குறாங்க. அவங்க எப்பவும் போல தான் பேசுறாங்க. என் முன்னாடி ஒரு ஃபிஷர்மேன் ஆப்பிறானா, அவன் என் பிரதர் மாதிரி இருந்தான், பட் என் பிரதர் ஆக்ஷனில் செத்துட்டான். தென் அப்படியே அவங்க டாபிக் மாதிரி அவங்க 18+ மூவி பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. 18+ மூவினா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். அப்படியே அவங்க டாபிக் மாதிரி மறுபடியும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க இதெல்லாம் என் முன்னாடி பேச மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடகுனி செவுத்த குத்துவான். நான் இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கு கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகல போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் படிக்கட்டு இறங்கி நடந்து போக ஆரம்பிப்பாங்க. சரி இன்னும் வாய்ப்பு இருக்கு, டாடகுனி யோசிட்டாக்கே அண்ட் ஹிடனோரி அப்படின்னு சொல்லி அவங்க பேரை கூப்பிட்டு அப்படியே அவங்களும் திரும்புவாங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர் ஹிடனோரி அண்ட் யோசிட்டாக்கே ரெண்டு பேருமே கிடையாது. ஹை ஸ்கூல் பாய்ஸ் அவங்களோட கல்ச்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு டைட்டில் போட்டு வராங்க. இந்த பக்கம் வேற ஒரு பாய்ஸ் ஸ்கூலே பார்த்துட்டு இருக்க அப்பா அவங்க பின்னாடி இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களே பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாய்ஸ் ஸ்கூலில் பார்க்கறது அப்படின்னு அந்த பொண்ணுங்க பேச நீங்கள் பயப்படாதீங்கம்மா அப்படின்ட்டு இன்னைக்கு நான் ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் அவங்கள விட எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படி அந்த பொண்ணுங்க மூணு பேருமே தைரியமாக உள்ள போக உள்ள இருக்க நம்ம பசங்க மூணு பேர்த்தையும் பார்த்தா அவங்க அப்படியே பயந்து தெரிச்சு வெளியில் ஓடி வந்துருவாங்க. உண்மையாலுமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம் தானே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த ரூமில் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்னு எழுதியிருக்கும். ஸோ அவங்க கதவை திறந்துட்டு உள்ள போக இந்த தடவை நம்ம பசங்களில் ஒருத்தன் டீ அப்படி போட்டு தருவா, இன்னொருத்தர் சேர்லாம் போட்டு அவங்க உட்காதுக்கு தயார் பண்ணுவாங்க. நீங்கள் யார் அப்படின்ட்டு அந்த பையன் கேட்க நாங்கள் சானடா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஊசி எடுத்து காட்ட அந்த பொண்ணு மனசே விட்டுருவா. இல்லைங்க நீங்கள் விசிட்டிங் பாஸை போட்டுக்கோங்க, அதுக்கு தான் இந்த ஊசி அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு மனசே வரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபுல் ரூமுமே பார்ப்பா. இந்த ரூம் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தந்திருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பாய்ஸ் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பெர்ஃபெக்டாக இருக்குது. பட் அப்படியே கேர்ள்ஸ் ஸ்கூலோட நினச்சி அப்படியே அவள் கத்தி எந்திரிச்சிருவா. அப்போ அங்கே எல்லோ கலர் ஹேர் வச்சிருக்க பையன் 10,000 நீட்டி அவங்களுக்கு இந்த டீ கேக் பிடிக்கல போல இருக்கு, வேற ஏதாவது நல்ல ஸ்நாக்ஸாக வாங்கிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு டீ கேக் எங்க பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்ல அப்போ உங்க பிரச்சனை என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்பான். இல்லை இந்த விஷயத்தை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு மனசில் நினைச்சு அமைதியாக உட்காந்துருவா. இப்போ இந்த பொண்ணை பற்றி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் என்ன நினைப்பானா இந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நினைப்பான். இன்னொருத்தர் இந்த பொண்ணு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்போ அந்த பிளாண்டி கலர் ஹேர் பையன் இந்த பொண்ணு பைத்தியமாக இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும். எங்கன்னு பார்த்தா அவங்க வந்து சேர்ல ஒருத்தர் திரும்புவான். இவன் தான் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட். நான் தான் இந்த பொண்ணுங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா கல்ச்சரல்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குதுல, இதில் ரெண்டு ஸ்கூலுமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. அவன் கேர்ள்ஸ் ஸ்கூலோட பிரசிடென்ட்டை கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட போகிற மாதிரி பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட போய் நம்ம சேர்ந்து இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க கேர்ள்ஸ் ஸ்கூலோட பிரசிடென்ட்டுமே கோவத்தில் கொந்தளிச்சு டே நான் தாண்டா பிரசிடென்ட், நீ என்னை விட்டுட்டு போய் இந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டே இனிமேல் நம்ம தனித்தனியாக செய்யலாம், யார் பெஸ்ட்டாக செய்யறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு டாஸ்க் பண்ணுறாங்க. ஐ மீன் போட்டி போட்டுக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டபடியே கல்ச்சரல்ஸ் ஃபெஸ்டிவல் டேவுமே வந்துருச்சு. ஈஸ்ட் ஹையும் நார்த் ஹை ரெண்டு ஸ்கூலுமே சேர்ந்து கல்ச்சரல்ஸ் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. இது ரொம்பவே ஹாப்பியான ஒரு ஒகேஷன். பட் ஆனால் இதுவே அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட அந்த பொண்ணு மட்டும் ரொம்பவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்லேயே இருப்பாங்க. நான் எந்த பசங்களை முட்டாள்னு நினைச்சோமோ அவங்க இங்கே எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ணிட்டாங்க. இவங்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருப்பா. ஏமா நம்ம வந்தாச்சுமா அப்படின்ட்டு பாய்ஸ் ஸ்கூலோட பிரசிடென்ட் கிளாஸ் 3 செஞ்சு ஹாண்டட் ஹவுஸை கட்டுவான். இதை நினைச்சு நீ பெருமைப்படுறிய அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க ஆமா இதை நினைச்சு நான் பெருமைப்படாம இதை பார்த்து நீ பயந்து கத்தி கதற போற அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல ஓகே நான் மட்டும் இதுக்குள்ள போய் பயத்தில் கத்தலினா இந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சவால் விட ஓகேமா நான் இந்த போட்டி ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பையனுமே ஏத்துக்குவாங்க. ஸோ 3 பேருமே அதுக்குள்ள போவாங்க. 3 பேருமே அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடம் ரொம்பவே டார்க்கா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறது நம்ம யோசிட்டாக்கே. அந்த இடத்துல இருக்க லாட்ஸ் ஆஃப் ஐசஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே யோசிட்டாக்கே பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு அவனோட கண்ணை காட்டுவான். பட் அவங்க கிட்ட கண்ணே இருக்காது. இதை பார்த்து அந்த 3 பொண்ணுங்களுமே பயப்படுவாங்க. பட் 2 பேர் தான் கத்துவாங்க, இன்னொருத்தி கத்த மாட்டா. ஒரு பொண்ணு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. மீதி 2 பேருமே ஓடி போயிடுவாங்க. அவங்க 2 பேருமே எங்க வந்திருப்பாங்கன்னா நம்ம ஹிடனோரி கிட்ட தான் வந்திருப்பாங்க. ஹிடனோரி நீங்க இப்போ வந்திருக்க கூடாதுமா அப்படின்ட்டு அவன் திரும்ப அவனுடைய இன்டர் ஆர்கன்ஸ்ல அப்படியே தெரியா அதுல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருவா. இன்னொரு பொண்ணுமே ஓடிடுவா. அப்படியே பல சோதனை
யோசனையில் கடந்து அந்த பொண்ணு ஓடிட்டு இருப்பா. எப்படியோ நான் எக்ஸிட் டோரை பார்த்துட்டேன், இது நான் தாண்டிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்பவே நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்கு. எக்ஸிட் டோரை திறக்கலான்னு சொல்லிட்டு போய் திறக்க அது டோரா இருக்காது, ஒரு துணியா இருக்கும். அந்த துணி பின்னாடி நம்ம டாடகுனி ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பா. அதை அந்த பொண்ணு பார்த்துருவா. அந்த பொண்ணு பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவா. டாடகுனியுமே சாரிங்க, என் காஸ்டியூமே மாத்துறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, நீங்க ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க கத்திட்டீங்க, அப்பனா நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்ல சாகுடு அப்படின்ட்டு டாடகுனிக்கு அந்த பொண்ணு வாயிலேயே ஒரு குத்து. டாடகுனியுமே சாரிங்க அப்படின்ட்டு சொல்லுவான். அப்படியே இந்த பக்கம் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலோட ரிசப்ஷனிஸ்ட்டாக தான் காட்டுறாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கிறது நம்ம யோஷிடாக்கேவோ இன்னொரு பொண்ணும். ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு மெய்டோட காஸ்டியூம் பற்றி பேசுவோம், அதை பற்றி யோஷிடாக்கே சொல்லுவோம், அது அப்படி இல்லை அப்படின்ட்டு இந்த பொண்ணு இன்னொரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த செக்மெண்ட்டே கொஞ்சம் போரிங்கான கான்வர்சேஷனில் தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தி வருவா. ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு யோஷிடாக்கேக்கு தலையிலேயே ஒரு தட்டி நீயும் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா. மறுபடியும் அந்த பொண்ணு நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருப்பா. யோஷிடாக்கே ஓகே 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 அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு லிமிட்டுக்கு மேலே யோஷிடாக்கே ரொம்பவே கோமாய் நிலுமா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். யோஷிடாக்கே ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு தான் ஃபோன் பண்ணி எனக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தரீங்களா இல்லை இந்த வேலையை விட்டு நான் ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ யோஷிடாக்கேவோட ரிசப்ஷன் பதவிக்கு இன்னொருத்தர் வந்துட்டார். இவர்கிட்ட இருந்து வெளியில் வர அந்த ஆராவை பற்றி அந்த பொண்ணு பயங்கரமாக பேப்பறா. கல்ச்சரல் ஃபெஸ்டிவோட எண்டிங் பார்ட்டான ட்ராமா சீனுக்கு எல்லாருமே வந்தாச்சு. ட்ராமா அந்த பொண்ணோட அம்மா உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணுனேன் அப்படின்ட்டு பேச, நீங்கள் எனக்காக எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் என்ன குழந்தையாவே நினைக்காதீங்க, நானே என் ஃபியூச்சருக்காக மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் அந்த வசனங்கள் இருக்கும். இதை பார்க்குற அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட பிரசிடென்ட் நம்ம ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாருமே டேலண்டானவங்க தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பா. பக்கத்தில் இருக்க பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருப்பா. இந்த ட்ராமாவை நம்ம பசங்களாம் அரை தூக்கத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த ட்ராமாவையும் முடிக்கிறாங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு அருமையான மியூசிக் இருக்கு அப்படின்ட்டு கரசாவா சொல்ல, இந்த பக்கம் கேர்ள்ஸ் ஸ்கூல் பிரசிடென்ட்டும் பாய்ஸ் ஸ்கூல் பிரசிடென்ட்டும் ரெண்டு பேருமே சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட வாய்ஸ் சண்டை அப்படியே கை சண்டையாக மாற சிங்கிள்ஸ்னு வந்துட்டா நான் தாமா கெத்து அப்படின்ட்டு பசங்களோட பிரசிடென்ட்டுமே சண்டையில் இருக்காங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போக உங்களால் இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலே வேஸ்ட் ஆகப்படுது அப்படின்ட்டு அந்த டெரரான மனசில் நினைப்பான். கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்ந்தவங்களா கமான் கமான் சண்டை போட்டு ஜெயிங்க பிரசிடென்ட் ரிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கரசாவா ஒரு மியூசிக் குரூப் விட்டு அப்படியே ஒரு பிஜிஎம் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூசிக் குரூப்புமே அவங்களுடைய திறமையை கட்டி பயங்கரமாக ஒரு மியூசிக்கை போட்டு விட அவங்க எல்லாருமே சேர்ஸ் பண்ண அவங்க ரெண்டு பேத்துக்குமே சண்டை படு பயங்கரமாக நடக்குது. பாய்ஸ் ஸ்கூல் பிரசிடென்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் பிரசிடென்ட் ஒரு சின்ன பஞ்சு கூட வைக்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு தான் பிடிச்சி மாட்டடி அடிக்கிற அந்த பையனை. உங்களால் முடியும் பிரசிடென்ட் அப்படின்ட்டு பாய்ஸ் ஸ்கூல் பசங்க சேர்ஸ் பண்ண அந்த பிரசிடென்ட்மே தைரியத்தில் அடிக்க போகிறான். பட் அந்த அடி மிஸ் ஆகி அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு ஸ்மேக்கை போட்டு அப்பயும் அந்த பையன் நான் பொண்ணுங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்ல, நீ அடிக்கலாம் என்னடா நான் அடி பண்ணிட்டு அந்த பொண்ணு அதோட அந்த ஸ்மேக்கை போட்டு அந்த கதையை முடிக்கிறேன். எப்படியோ கேர்ள்ஸ் ஸ்கூல் பிரசிடென்ட் ஜெயிச்சிட்டா, நான் நினச்ச மாதிரி ஜெயிக்கல, பட் எப்படியோ ஜெயிச்சிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு மனசில் நினைப்பேன். கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் பாய்ஸ் ஸ்கூலுக்குமான ஃபைட்டிங் ப்ரோக்ராம் முடிஞ்சது அப்படின்ட்டு கரசாவா மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க. என்னது ப்ரோக்ராம் ஐயோ இது ரியல் ஃபைட்டி அப்படின்ட்டு அந்த ரிங்கோ பொண்ணு நினைப்பேன். சூப்பராக கரசாவா இந்த ரியல் ஃபைட்டு எப்படி ஒரு ப்ரோக்ராமாக மாற்றிட்டு அப்படின்ட்டு அந்த டெரரானாலுமே ஒரு தம்ஸ் அப் சிக்னல். அப்படியே இந்த பக்கம் டாடகுனி பார்ட் டைம் ஜாபாக வேலை செய்கிற அந்த கடையிலேருந்து டாடகுனி நாகு அப்படிங்கிற ரெண்டு பேருமே வெளியில் வந்துட்டு இருக்கு. டாடகுனி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணுமே என்னது அப்படின்னு சொல்லி கேட்பா. நீங்கள் ஏன் இன்னும் பேண்டனா வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டாடகுனி கேட்க, ஏன்டா இது முன்னாடி சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தலையிலேருந்து கழட்டி. இல்லை நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்னை விட்டு அப்படி விலகிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அவங்க கொஞ்ச நாளாகவே என்னை கூப்பிட்றதில்ல அப்படின்ட்டு சொல்ல, அந்த பொண்ணுமே ஓ உனக்கு அவங்க அவனை விட்டு விலகிறதுக்கான காரணம் நீயா அவனுங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதுதான் அப்படின்ட்டு டாடகுனியுமே சொல்லுவான். நீ பேசாமல் அவனுக்கிட்ட போய் இதை ஸ்ட்ரெயிட்டாக கேட்டலாமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல, இல்லை இது உனக்கு ஒரு மாதிரியான எம்ப்ராசிங்கான ஃபீலிங்கை தர அப்படின்ட்டு டாடகுனி சொல்லுவான். அப்போ தப்பு உண்டு தான், அவனுங்களா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு பரிதாபம். இப்படிலாம் அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க கீழே ஹிடனோரி யோஷிடாக்கே வந்துருவாங்க. அவனுங்க தான் உன் ஃப்ரெண்டா, அவனுங்கிட்ட போய் பேசு அப்படின்ட்டு நாகோ சொல்ல, இல்லை அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு டாடகுனி சொல்லுவான். அந்த பொண்ணு டாடகுனிக்கு கொஞ்சம் நல்ல அட்வைஸாக கொடுத்து சரி டாடகுனியுமே சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சு யோஷிடாக்கே ஹிடனோரி அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே கூப்பிடுவாங்க. பட் திரும்பறது யோஷிடாக்கே ஹிடனோரியும் இல்லை, வேற யாரோ ரெண்டு பேரும். எப்பவும் போல் ஃபங்கியான ஹைஸ்கூல் கேர்ள்ஸோட வீட்டில் தான் கட்டுறாங்க. மூணு பேருமே உட்காந்து எப்பவும் போல் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒரு ஹைஸ்கூல் பாய்ஸ்லாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நிலங்கடி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து கரசாவா கரசாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனை தான் கூப்பிடும். நம்ம பையனுமே வெளியில் வந்து எதுக்கு நீ கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீனும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரசாவே கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க டீஸ் பண்ணது ஓகே, பட் டீஸ் பண்ண ஆளு தான் தப்பு. கரசாவா கண்டுக்காம அவன் பாட்டுக்குள்ளே போயிடுவான். கரசாவா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன், நாங்கள் பேசிக்கிறத கண்டுக்காமையே போகிறேன், ஹைஸ்கூல் கேர்ள்ஸோட பாப்புலாரிட்டியில் திருட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வன்மத்தை எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கரசாவா வெளியில் வந்து சாக்லேட்டை தூக்கி போட ரெண்டு பேருமே சாக்லேட்டை பார்த்தோன்னே பாஞ்சு ஜூல இருக்க மங்கி மாதிரி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் ஃப்ரெண்டுமே இதை தான் கேட்பாங்க. நீங்களாம் ரொம்ப டப்பிங். நம்ம பசங்க எல்லாமே அப்படியே சோர்வா பார்க்கில் உட்காந்துருக்கும் போது கோவா மிடில் ஸ்கூலர்ஸ் எல்லாருமே அவங்க உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம பசங்க அவங்களோட வாய்ஸை கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் நாமளே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. சாகு மை ஃபியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிச்சிட்டு இருப்பா. நாளை இந்த தடவை உயிரோட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிக்க, ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துற மாதிரி ரெஸ்டாரண்ட்குள்ள கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா
அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணு வந்து சொல்கிற மாதிரியும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ பே பண்ண வேண்டியது உன்னோட கடமை, நீ தான் போய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே ஃப்ரைட் சிப்ஸ் ஆர்டர் போட்டது நீ தான், ஸோ நீ தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவங்க கூட இருக்க அந்த பொண்ணு நீங்கள் உங்கள் லிமிட்டை தாண்டிட்டீங்க, ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு நடங்க. ஐ திங்க் அது போலீஸ் ஆஃபீஸாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது என்ன ஆஃபீஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணல. 3 வருடங்களுக்கு பிறகு உங்களோட இதெல்லாம் முடிஞ்சது, ஸோ நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணுங்களுமே ஏன் இப்போ நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம், நம்ம இப்போ போய் மோச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டோன் பேப்பர் சீசர் போட அதில் ஒரு பொண்ணு தோத்துட்டா அவள் போடி போய் ஜூஸ் வாங்கிட்டு வருவா. பட் ரிவெஞ்சுக்காக அதில் இருக்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணை தூக்க அப்படியே அந்த பொண்ணு குடிச்ச ஜூஸ்லாம் வாமிட் மாதிரி பண்ணி இந்த உலகம் பாதுகாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம பசங்க பேக்ரவுண்ட் வைஸ் வந்துட்டு இருப்பாங்க. அந்த 3 பொண்ணுங்களுமே கண்டுபிடிச்சாங்க நம்ம பசங்க அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம இப்போ போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க டிப்ரெஷன் அடையும். அதுக்கு டாடக்குனிமே டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிப்ரெஸ் ஆகாதீங்கடா. அப்படியே இந்த பக்கம் மோட்டக்கார் நடந்து போயிட்டு இருக்கா. மோட்டக்காரோட சிஸ்டர் மோட்டக்கார் இங்கே வாடா, நைட் என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே உங்களை பார்த்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டக்காரு பேசுகிறேன். ஏன்னா அந்த பொண்ணுங்க எல்லாமே மோட்டக்காரோட அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கு அந்த பொண்ணுங்களுமே எங்களுக்கும் நீ பார்த்ததில் சந்தோஷம் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மோட்டக்கார் சுத்து போடுறாங்க. அச்சா இவங்க எல்லாருமே என்னோட வயசில் மூத்த பொண்ணுங்க, இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே, இவங்க எல்லாருமே என்னை பொம்மையை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவுமே ஒரு பைத்தியக்காரத்தனை அந்த பொண்ணுங்களுக்கு தெரியல. ஒரு மேனுக்கு அவனோட லைஃப்பை விட அவனோட ப்ரைடு தான் பெருசு. மோட்டக்கார் இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு மோட்டக்காரை பார்த்து ஏன்டா தம்பி தாடி வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா. என்னால் சீரியஸ் ஆக முடியல, நான் ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாகவும் இல்லை. அம்மா நான் தாடி வளர்த்தனா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மோட்டக்கார் கேட்க, ஏன்டா வயசில் மூத்தவங்ககிட்ட இப்படி தான் பேசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அதுலேயே சும்மா கதற வைக்கிற மாதிரி அடி மோட்டக்கார் கதறி அடி வாங்கி சொங்கி கீழே படுத்து கிடக்கிற மோட்டக்காரை பார்த்து அந்த பொண்ணுங்களாம் பேசிக்கிட்டே அப்படி இப்படி இருக்காண்டி அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போப்பின்னு சொல்லு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மோட்டக்காருமே போப்பின் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க விழுந்து விழுந்து. மோட்டக்காருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகும். அவங்க கிட்ட கிளிப்பை வச்சு மோட்டக்காரு ஒரு பொம்பளை பிள்ளையாட்டை மாற்றி எல்லாருமே உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மோட்டக்காரோட அக்கா வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி சொல்ல மோட்டக்காருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். அப்போ அடா தொல்லை முடிஞ்சது அப்படின்ட்டு மோட்டக்கார் இருந்துச்சு. அக்கா நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிப்பான். நீ எங்கடா போகிற, என் கூட வாடா அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம் வா போகலாம் அப்படின்னு சொல்ல இல்லடா அதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு போய் நிறைய இன்கிரீடியன்ஸ் வாங்கணும், ஏன்னா இன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட தங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே மோட்டக்கார் மனசே விட்டுருவான். அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி கேர்ள்ஸ் ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட் கவுன்சிலுடைய அந்த பொண்ணுமே நம்ம பசங்க 3 பேருமே இருக்காங்க. ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறத பற்றி தான் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஒரு சந்திக்கிட்ட போக அந்த சந்தில் அந்த பொண்ணை மறைச்சு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சதோ சின்னதாக தான் இருக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கு. இதை கேட்குறவன் தப்பாக நினச்சிக்குவான். அவங்க நம்ம பசங்கிட்ட வந்துட்டு என்ன அந்த பொண்ணை தொல்லை பண்ணுறீங்களா, நம்ம பசங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இவன் நம்மளை தப்பாக நினச்சிட்டா அப்படின்ட்டு மானக்கேடு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. இடத்த விட்டு மூடிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு அவன் சொல்ல நம்ம பசங்களுமே கோமா கூட சண்டைக்கு வருவாங்க. ஒருத்தனுக்கு அப்பர் கட்டி இன்னொருத்தனுக்கு பஞ்சு இன்னொருத்தனுக்கு கிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்தையுமே முடிச்சிருவான். 3 பேத்தையுமே அடிச்சுட்டு ஏமா பொண்ணு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போவோம். அப்புறம் தான் தெளிவாக புரிய வருது இது எல்லாமே நம்ம பசங்க போட்ட ஒரு சின்ன பிளான் தான். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இது ஆன் த ஸ்பாட்ல போட்ட பிளான், இது அந்த பொண்ணு புரிஞ்சுக்குவாளா அப்படிங்கிறதா. பட் ரிங்கோ வச்சு புரிஞ்சுக்கிறதாச்சு ஒரு சந்தேக குறியோட நம்ம பசங்களை பார்த்துக்கிட்டு இருப்போம். சரின்ட்டு அந்த பொண்ணு உண்மையை சொல்ல போக அந்த டெரரான அந்த பொண்ணுக்கு பேக்ல ஒரு கிக். அதுக்கப்புறம் ரிங்கோ நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்குவா. பட் அப்பயும் தப்பா தான் புரிஞ்சுக்குவா. எனக்கு என்ன என்னோட பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க இதுக்கு இதை கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே ஆச்சரியத்தில் நிற்பான். அதே ஏரியாவில் ஹிடனோரி யோசிட்டாக்கி 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃப்ரெண்டை பார்ப்பான். டே நீ ஞாபகம் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. ஓ நீயாடா. இவங்க 2 பேருக்கு கூடயுமே மிடில் ஸ்கூலில் படித்த பையனா. அவங்க 2 பேருமே அவன் ஃப்ரெண்டு கூட இருக்க பொண்ணை பார்ப்பானுங்க. அந்த பொண்ணு இவங்க 2 பேருமே பார்த்து முறைக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். ஐயோ இவங்களோட பிரைவேட் டைமை டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கழட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அங்கே இருக்க ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த பையன் நம்ம பசங்கிட்ட ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பா. பட் நம்ம பசங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஐயோ இப்படி ஒரு ட்ரபுளில் மாட்டிக்கிட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவனும் நம்ம இப்போ இருக்கிறது ஒரு குரூப் டேட்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடுவானா. என்ன மனுஷன்டா இவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கான், இதை குரூப் சொல்றான். உன் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்ல வர என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, டே இவன் தங்கச்சிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவளுடைய கண்ணுக்கு போற கான்டாக்ட்ஸ் இழந்துட்டா. ஸோ அவளை நான் தான் ட்ராப் பண்ண வந்திருக்கேன், ஐ மீன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதான் அப்படி சொன்னேன். நம்ம பசங்க ரொம்ப சீரியஸாக ஓ என்ன ஒரு காமெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கத்துவானுங்க. மறுபடியும் சீனை சேவ் பண்ணி நம்ம ஹிடனோரி பக்கம் காட்டுறாங்க. ஹிடனோரி ஏதோ படிக்கட்டில் ஏறிக்கிட்டு பீப்புள் யாரை பார்த்து மோஸ்டா அட்மையர் ஆவாங்க, யாரு ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான். பட் நான் அவங்களோட கொஞ்சம் டிஃபரெண்ட். இந்த கதை 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோஷிடாக்கேவோ டாடகுனி மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் புள்ளி செய்யப்பட்டேன். சின்ன வயசில் புள்ளி செய்யப்பட்ட யோசிடாக்கே முன்னாடி யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க. அந்த பர்சன் என்ன பார்த்தமே உனக்கு பிரச்சனை, யாரும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தா ஒன்றும் மற்றவங்கள மாதிரி சஸ்பீசியஸ் இல்லை, இந்த விசிலை வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த விசிலை ஊது, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அதை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விசிலை ஊதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. ஹிடனோரி சிலர் அடிச்சு புள்ளி பண்ற மாதிரி காட்டுறாங்க. என் கூட வரமா நான் காசு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஹிடனோரி விசிலை ஊதுறதுக்கு போக விசிலை ஊதுறதுக்கு முன்னாடி அங்கே அந்த பர்சன் வந்துட்டான். விசிலை ஊதாது, எப்பயுமே ஸ்ட்ராங்கானவங்களை நம்பி டிபெண்ட் ஆகி இருக்காது அப்படின்ட்டு அந்த கேரக்டர் சொல்லிட்டு லப்பர் ஷூட்டர் அப்படிங்கிற அட்டாக் வச்சு 2 பேர்த்த பொழந்துரும். அவனுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இது லப்பர் ஷூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி தெரிச்சு ஓடிடுவானுங்க. ஐ மீன் ரப்பர் ஷூட்டர். நீங்க எதுக்காக வந்தீங்க, இத்தனைக்கும் நான் விசிலை கூட ஊதலையில அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரி கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. அப்போல்லாம் ஹிடனோரி நினச்சிட்டு இருக்கேன். மேலே இருந்து ஒரு சத்தம் வரும், இந்த சத்தம் அவனோடதாச்சு, இந்த விசில் சத்தத்துக்கு உரிய ஓனர் அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஆவலோட மேலே போய் பார்த்தா. ஹிடனோரி ஆசாசியாக மேலே போய் பார்க்க அங்கே இருக்கிறது யோஷிடாக்கே.
இந்த இடம் ஞாபகம் இருக்கும் உனக்கு, இங்கே தானே நம்மளுடைய ஃபேன்சி மீட்டிங் அப்படின்னு யோசிட்டாக்கி சொல்ல ஹிடனோரி அப்படியே அந்த இடத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும். யாராவது என்கிட்ட உன்னுடைய அட்மையர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்ட்டு இந்த தடவை ஒரு ஃபேமஸான ஆள் பேரை சொல்லிட்டு போவான். மறுபடியும் இன்னொரு வாட்டி சீனை செய் பண்ணி ஒரு மாலை பொழுதுல காட்டுறாங்க. ஹிடனோரி எப்பவும் போல அந்த இடத்துக்கு வர மறுபடியும் ஹிடனோரிக்கு பின்னாடி அந்த பொண்ணு வந்திருப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொண்ணு ஏன் ஹிடனோரி மேலே இருப்பானா, இந்த பொண்ணு ஒரு புக்கு படிச்சிருப்பா. அதில் இருக்க ஹீரோ கேரக்டரா ஹிடனோரி அவர் மைண்ட்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா. சாதாரண காமிக் புக்காக இருந்திருக்கு, அது ஒரு லவ் காமிக் புக்காக இருந்திருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹிடனோரி நோ 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 மறுபடியும் இந்த பொண்ணா, இந்த சுச்சுவேஷன் வேற அந்த காமிக்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நானே ஒரு என்டர்டெய்னர், அதாவது ஒரு காமெடியன் மாதிரியான கேரக்டர். இந்த பொண்ணு என்னை அதில் இருக்க ப்ரொட்டாகனிஸ்ட் லெவலுக்கு இமேஜின் பண்ணுது அப்படின்னு ஹிடனோரி மனசில் நினைச்சிட்டு உட்காந்துருவான். அப்படியே அந்த பொண்ணு ஹிடனோரி பக்கத்தில் நடந்து வந்து நிற்க, ஓகே நான் இப்போ அந்த வார்த்தையை தானே சொல்லணும், காற்று குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதாக இருக்கா, சைபீரியாவில் இருக்க அந்த வின்டர் ரொம்பவே கோல்டஸ்ட்டாக இருக்கும். ஐயோ இதுவுமே அந்த வார்த்தைக்காக அந்த பொண்ணு ரொம்பவே வெயிட் பண்ணி அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக மாறுது. ஹிடனோரி அவனையே பூஸ்ட் அப் பண்ணி அவனோட கையை முறுக்கி இன்னைக்கான காற்று மினுக்குது அப்படின்ட்டு ஹிடனோரி டைலாக கரெக்டாக சொல்ல, பட் ஆனால் அந்த பொண்ணு இரும்பி சொதப்பிடுற இந்த தடவை. கதையோட தொடக்கத்துலேயே அந்த ஃபங்கி கேர்ள்ஸில் இருக்க ஒரு பொண்ணு நம்ம கரசாவை பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பா. அதுக்கான காரணம் என்னது, நான் கரசாவை நேற்று கொடுத்த சாக்லேட் எக்ஸ்பெரி ஆயிடுச்சு, ஏன்னா நான் பாட்டு கடிச்சிட்டு இருக்கேன், நீ டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இனிமேல் டிஃபெண்ட் பண்ணாதா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணு கிக் பண்ண கரசாவா தடுப்பான். ஸோ அந்த பொண்ணு கிட்ட நீ கரசாவை பின்னாடி இருந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த பொண்ணுமே கரெக்டாக பிடிச்சிக்க கரசாவை மறுபடியும் கிக் பண்ண போவா. மறுபடியும் கரசாவா திரும்பி அந்த கிக் அந்த பொண்ணுடைய பட்டிலே விழுந்து மறுபடியும் அந்த பொண்ணுங்க கரசாவை பார்த்து அவனோட வன்மத்தை எல்லாத்தையுமே கக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரசாவா அவன்ட்டு அந்த தொப்பியை கட்டிடுவான். கரசாவோட நெத்தியில ஒரு சின்ன தழும்பு இருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணுங்களாம் ஐம் சாரின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பொண்ணு அவங்க ரெண்டு பேத்துக்குமே மேலே கரசாவட்ட போய் பணம் தருவா. இதை பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே எதுக்கு இவனுக்கு இவ பணம் தரா, ரொம்பவே பரிதாபம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கிறிஸ்மஸ் பீரியட்ல தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க 3 பேர்த்திட்ட காட்டாங்க ஒரு மிகப்பெரிய கல்லை யாரும் அவங்க மேலே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. அவன் விட்டா நம்மளுக்கு கொன்றுப்பாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உயிர் பயத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க மேலே அம்மாவும் பெரிய கல்லை தூக்கி போட்டது வேற யார் மேலே யோசிட்டாக்கே அக்கா தான். அக்கா பயங்கரமா வருமா, எனக்கு தெரிஞ்சவங்க நம்மளே கொல்ல போறாங்க அப்படின்ட்டு ஹிடனோரியுமே சொல்றான். இது எல்லாமே டிசம்பர் 24 நாள் தான் தொடங்குச்சு. யோசிட்டாக்கே அக்கா உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஹிடனோரி வந்திருக்கா. ஹிடனோரி வந்து சும்மா இல்லாம என்னக்கா ஒவ்வொரு டிசம்பருமே வீட்லயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா. கிறிஸ்மஸ்க்கு அதுக்கு தான் இங்கே இவ்வளோ பெரிய யுத்தமே ஓடிட்டு இருக்கு. என்னடா உங்க அக்கா இவ்வளோ கூலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரி கேட்க, போடா சரியான பைத்தியம்டா. இப்படிதான் மோட்டக்காரோட அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மோட்டக்காரோட ஃபுல் தாடியுமே சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ பொண்ணுங்களுமே அப்படி அப்படின்ட்டு யோசிட்டாக்கே பேசி வந்துட்டு இருக்கு. அந்த சிஸ்டர் ஃப்ளையிங்லேயே ஒரு கிக் யோசிட்டாக்கே ஸ்பாட் அவுட். இந்த பக்கமா டாடகுனி தூக்கி சொல்லி விட்டு நீ தாண்டா ராசா அப்படின்ட்டு ஹிடனோரி அப்படி ஹிடனோரி ஓட ஆரம்பிச்சிடும். ஒன்னா மட்டும் உன்னை விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் மெயின் பிளேஸ் காட்ட வந்துட்டாங்க. அங்க போய் சிஸ்டர் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்க அங்கே ஃபுல்லாக கப்பல்ஸாவே இருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு ரொம்பவே ஒரு மாதிரி எம்பாரசிங்கான ஃபீலிங்க்கு போயிட்டு நான் ரொம்பவே ஒரு பரிதாகரமான நிலையில இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுமே அப்படியே சோகமாக அந்த பொண்ணோட ஷோல்டர் ஹிடனோரி கை வச்சு நானும் உங்க பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது, பட் உங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணுமே மாட்டினி அடைய பம்பரை கட்ட மாட்டேன். ஹிடனோரிய சிங்கிள் பஞ்சில் சோழியை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்கூலோட வின்டர் பிரேக் முடிஞ்சு மறுபடியும் யோசிட்டாக்கி ஸ்கூலுக்கு வர ஒரு 3 பசங்க சேர்ல உட்காந்துருப்பாங்க. அதுல ஒருத்தர் டே என்ன நியூ இயருக்கு ஸ்ட்ரைனுக்கு போனியாம அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப நீ எங்கடா போனா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கேட்க, நான் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தேன் வீட்டில் இருந்தபடி அப்படின்னு சொல்லி அது என்ன கேம் அப்படின்ட்டு இன்னொருத்தன் கேட்க, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் கேம் பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு அவனுங்களும் ஓ அந்த கேம் அப்படி இப்படி அப்படின்ட்டு அந்த கேம் பத்தி எல்லாத்தையும் புட்டு வைப்பானுங்க. கேட்ட யோசிட்டாக்க என்னையோட அந்த கேமை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். இன்னொரு கேமை பத்தி சொல்லுவான். அந்த கேமை பத்தி அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால அவனுமே அங்க அப்படியே சொங்கி போயிடும். யோசிட்டாக்கே அப்படியே ஜன்னல் கிட்ட போய் இங்க இருந்து வர காத்தி என்கிட்ட என்ன சொல்லுதுன்னு அப்படின்ட்டு ஏதோ சாப்பாடு பொருள் பத்தி சொல்லுவாங்க. இதை கேட்ட அவனுங்களும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்ம பசங்களோட டீச்சருமே அங்க வந்து போன டேமோட எண்டிங்ல நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த பிரிண்ட் அவுட்ல ஒரு சின்ன ஃபால்ட் நடந்துருச்சு. அது என்ன ஃபால்ட் அப்படின்ட்டு போர்டில் எழுதுவாங்க. அதாவது அந்த ஃபால்ட் என்ன நம்ம பசங்களுக்கு வின்டர் பிரேக் நாளைக்கு தான் முடியுது, இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூல்ல இல்லை. இதை கேட்ட அவனுங்களுமே ரொம்பவே பொங்கி போய் டீச்சர் அப்படியே தோத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம் தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள அப்படியே டவால்னு கதவு திறந்துட்டு டாடகுனியோட சிஸ்டர் வந்து கரசாவா கிட்டி மோட்டக்காரட்டி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அவனுக்கு 2 பேருமே ஓ அப்படியே அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஸ்கூல்ல ஒப்புக்கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவனுங்களுமே ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே என்ன ஸ்கூல்ல ஒருத்தர் அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பசங்களையுமே எதனால அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கு கரசாவா அப்ப இதுவும் பிரச்சனைமா இதை நீயா தான் போய் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவோம். அதை கேட்டு அந்த பொண்ணுமே ஓகே நான் இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு கிளம்பிடுவா. அப்படியே அந்த பொண்ணுமே அந்த பையனை தேடி போயிட்டு இருக்க, ஓ இது இப்படியா முடியணும், வயிறு வேலை வலிக்குது, இதை வேற நான் பண்ண விரும்பல, மட்டும் என்னை அடிச்சிட்டானா நான் அவனுக்கு கருணையே காட்ட மாட்டேன், நானும் அவனை அடிச்சிடும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மனசுல நின்று அவன் முன்னாடி போய் பேச, அவன் அப்படியே டாடகுனியோட சிஸ்டர் பக்கத்துல வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சுட்டு கிளம்பிடுவான். சில நேரங்களில் நான் பேட் பர்சன் ஆயிடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மனசில் நினச்சி கிளம்பிடுவா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா கரசாவா அந்த இடத்த விட்டு வந்துட்டு ஓகே நல்ல விதமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு மனசில் நினச்சி திரும்பி பார்க்க அங்கே தான் மோட்டக்காரமே இருப்பான். மோட்டக்காரன் நினைப்பான் நான் ஒரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நினைப்பான். அப்படியே அந்த இடத்துல தான் ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஒருத்தர் இருப்பான். வேற யாரும் மேலே ஹிடனோரி தான். அவனும் ஒரி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதபடி தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு மனசில் நினைப்பான். அப்படியே அவனும் திரும்பி பார்க்க அந்த இடத்துல யோசிட்டாக்கே இருப்பான். யோசிட்டாக்கு ஐயோ இந்த தடவை என்னால் ஹீரோவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஹிடனோரி மேடி அட்லீஸ்ட் உன் ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது நீ போட்டு வந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த இன்சிடென்ட்டை பற்றி டாடகுனிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி காட்ட எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க.
அப்படி இன்னொரு சீனில் ஒரு பொண்ணு அப்படியே கதை உடச்சிட்டு வர வேற யாருமே அந்த ரிங்கோ பொண்ணு தான். அவன் நம்ம பசங்க கிட்ட நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் குட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் உண்மையாலுமே குட்டியாவா இருக்கேன் வீட்டு நம்ம பசங்க கேட்க இல்லம்மா நீ ஆவரேஜா இருக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ரிங்கோ பொண்ணுமே இல்ல உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்க அந்த முட்டாள் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவனுங்களுமே அவன் பக்கத்து கிளாஸ்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா நான் அவங்ககிட்டயே போய் கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ரூம் போயிட்டு கிளம்பி அவங்க எல்லாருமே ரிங்கோ மறைச்சு இல்லம்மா நீ நிஜமாலுமே நார்மல் ஹைட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்லாதனால அந்த பொண்ணோட மைண்டை மாத்தி வரதுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் அதாங்க வேலை செய்யற மாதிரி இல்ல. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் அந்த பொண்ணுகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க அந்த பொண்ணுமே பயங்கரமா யோசிப்பா. ஏன்னா அந்த கொஸ்டின் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுமே ஒரு மணி நேரம் பக்கம் யோசிச்சுட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாயிடு அது என்னவா இருந்தா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பும். அப்ப நம்ம புனியவன் கரசாவாதான் மியோ அப்படின்னு ஒரு சத்தத்தில் எங்க போன அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு சத்தத்தை மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் அப்படியே 2-3 செகண்ட்ஸ் கழிக்க அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடறேன் சத்தத்துக்கான கரசாவாத அப்படின்னு நாய் அப்படின்ட்டு கரசாவை ஒன் ஷாட் பண்ணிட்டு அந்த பிரசிடென்ட்டோட ரூமுக்கு போக கிளாஸ்க்கு போக அங்க அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். மாமா ரிங்கோ இந்த டிராகன் கேம் செம்மையா இருக்கு 7th பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் நான் குட்டியாவோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட்டன் டைட்டா பாயிண்ட்க்கு வந்தாரு. அதுக்கு அந்த பிரசிடென்ட் இப்படி ஹார்ட் தோற மாதிரி நல்ல விதமா பேச சாதிச்சிட்டீங்க பிரசிடென்ட் அப்படின்னு அவங்களும் பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுக்கு அந்த ரிங்கோ பொண்ணுமே பிரசிடென்ட்டுக்கு பலார்னு காதலியே ஒரு அப்போ என்னடா சொன்னா அப்படின்ட்டு இதை பார்த்து அவனுக்கு 2 பேருமே ஏமா அப்போ உனக்கு என்னதாமா சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. மறுபடியும் அதே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம் தான் காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு மறுபடியும் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ மோட்டக்காருக்கு அதுக்கு ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி இருக்குங்க அவங்களுடைய நேம் அட்ரஸ் இதை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. சார் அப்படியே டிஆத்திரி இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். என்னோட நாய் தொலைஞ்சு போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல கேட்ட மோட்டக்காரு மனசே விட்டுறான். அவன் கரசாவாட்ட தான் கத்திட்டு பாடே கரசாவா இதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம் ஏன்டா ஸ்கூல் முழுக்க நீங்க என்ன கேட்டால் ஸ்டூடெண்ட் கவுன்சில் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ரெப்புடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மேல் யாராவது இந்த மாதிரி கேட்டு வந்தா நோ அப்படின்னு சொல்லி பழகுடா அப்படின்னு கேட்க என்னால நோ சொல்ல முடியும் அப்படின்னு கரசா சொல்லி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ஸ்டூடெண்ட் கவுன்சில்னா பீப்புளுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு. இப்பெல்லாம் நம்ம பண்ணனா அந்த மரியாதை சுத்தமா உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்பெல்லாம் மோட்டக்காரு மூச்சு மூட்டை பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த டெரர் பீஸ் கதவை தந்துட்டு எனக்கு இங்க பாரு ஒரு நாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவான். எங்க தேங்க்ஸ் இதாங்க என் தொலைஞ்சு போய் நாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை பொண்ணு வாங்கி மோட்டக்காரு நான் உங்ககிட்ட முதலும் கடைசியமா சொல்றேன் யாராவது இந்த மாதிரி ஏதாவது கேட்டு வந்தாங்கன்னா நோன்னு சொல்லி பழகுடா அப்படின்னு சொல்ல என்னால நோ சொல்ல முடியாது இப்படி வேணா சொல்ல முடியாம ஒரு 1500 இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு மோட்டக்காரு மையா சிதா எதிர்பார்த்தேன்னு சொல்லுவோம். அதை கேட்ட அந்த பொண்ணுமே மனசை விட்டுருவோம். சாகர் கோன்ல தான் காட்டுறாங்க. சாரி ஹிடனோரி என்னோட பிராக்டிஸ் கொண்டு கூட்டிட்டு வந்ததுக்கு அதுக்கு ஹிடனோரியுமே பரவாயில்ல நான் ஒன்றும் ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளோ குட்லாம் இல்லை பட் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட ஹெல்ப்பாக தான் நான் ஒரு பெஸ்ட் ஸ்டார்டர் ஆக போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பால் தெரியாமே அடிச்சிருப்பான். ஐ மீன் யாரும் அதை நோட் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சிருப்பான். இந்த ஸ்டாண்டிங் ஷாட் என்னோட 2 வருஷம் ட்ரைனிங் அப்படின்னு அவன் மனசில் வச்சிருப்பான். பட் ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஷாட்டையை நம்ம ஹிடனோரி தாவி தடுத்துருவான். சூப்பரான ஷாட் அப்படின்னு சொல்லி ஹிடனோரி பாலை தூக்கி விடுவான். அதுக்கு அவனுமே சரி நான் போன தடவை ஈஸியாக அடிச்சிட்டேன் இந்த தடவை அப்படி அடிக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பான். இந்த தடவையுமே ஒரு ஷாட் அடிப்பான். பால் செம்ம ஃபாஸ்ட்டில் போகும் பட் அப்படியே பால் கர்வ் ஆகும். ஏன்னா அங்கே இடத்துல ஒரு ஆணி வச்சிருப்பான். அந்த பால் அவனால் தடுக்கவே முடியாதுன்னு நினைக்க பட் ஹிடனோரி தடுத்துருவான். அவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். என்னால் பால் அடிக்க தானே முடியல பால் எப்படியாவது உள்ளேயாச்சும் கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி போக அப்பயுமே ஹிடனோரி பிடிச்சி தடுக்க ஆரம்பிச்சிருவான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் ஒரு பெஸ்ட்டான ஸ்டார்டராக மாறிடுவான். ஃபுட்பால்ல இல்ல ரக்பி அவன் பையன் மனசை விட்டு வேற கேமுக்கே போயிட்டான். வேடிக்கையான ஹை ஸ்கூல் ப்ளூ கலர் ஹேர் பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட கண்ணாடி போட்டவங்களை பத்தி தப்பா பேச ஏன்னா அந்த பொண்ணுமே கண்ணாடி போற கரெக்ட் அந்த பொண்ணுமே ரொம்பவே கோமா என் கண்ணு சரியில்லாதனால நீ கண்ணாடி போற அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையிலே கொஞ்சம் தப்பா பேசுவா. பட் என்னால சொல்ல முடியாது. இது எல்லாத்தையுமே இன்னொரு பொண்ணு கண்டுக்காம அவ படுக்கு ஜாலியாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட அந்த 2 பேருமே போய் உனக்கு ஃபிளாட் செஸ்ட் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்படியே அந்த பொண்ணு அவங்க 2 பேருமே வச்சு புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி வேற ஒரு வீட்டுக்கு வந்து அங்க காலிங் பெல் தட்டினா அங்க இருந்து ஒரு பையன் வரும். அந்த பொண்ணு இவங்க கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கோ எங்க 2 பேத்துக்குமே 2 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே எங்க பாரு இதோட சிரிப்பெல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்பா அந்த 2 பொண்ணு கிட்டயுமே காசு டே இந்த மாதிரி விஷயத்துக்கான காசு வாங்க தர அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு இருப்பாங்க. நான் அந்த காசு அதுக்கு தரல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ளீஸ் பண்ணப்பட்ட பொண்ணு மனவரத்தை தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு கிளம்ப ஃபிளாட் செஸ்ட் எங்க போற டே உன்னால தானே இந்த பொண்ணு இப்படி கோமாய் போறா நீ தான் போய் இந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இப்போ நீங்க எல்லாருமே இந்த பொண்ணை புள்ளி பண்றீங்க பட் ஒரு காலத்துல அந்த பொண்ணு தான் எல்லாத்தையுமே புள்ளி பண்ணிட்டு இருந்தா அவளை ஒரு ஆர்ச் டீமன் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கரசா வாங்குற மாதிரி அவன் சொல்லுவான். அப்படியே அந்த பொண்ணை தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே கரசாவை கிராஸ் பண்ணி போக அவளுக்கு அப்பையில இருந்து எந்த பாய் ஃப்ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே கேட்கற மாதிரி இந்த எபிசோட் ஒரு டீ கடைகளில் கட்டாங்க. ஒரு பர்சன் டீ குடிக்கிறான் இவனோட பேர் தான் யோசிக்க இவன் தான் ஹிடன் வரானா ஓகே இதுக்காக என்கிட்ட பேச வந்தீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க கேட்க இதெல்லாமே உங்களோட தம்பியை பத்தி தான். அவங்க ஒன்றும் குழந்தையெல்லாம் இல்லை. இது இப்போ அவங்க ஆக்டிங் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க உங்க லீடரா இல்லையா இல்லை நீங்களும் அந்த வியர்டான இண்டோர் அட்வென்ச்சர்ஸ் அதாவது நம்ம பசங்க கட் பண்ணியே ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணி விளையாடுவாங்க. அதை நீங்க விளையாடுவீங்களா அப்பெல்லாம் அந்த பொண்ணு கொஸ்டின் கேட்க ஆமா அப்படின்ட்டு அவருமே சொல்லுவாரு. ஓகே நீங்களே அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லிருங்க நீங்க சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவருமே ஓகே அப்ப அந்த பொண்ணுமே பின்னாடி இருக்கிறது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த பொண்ணுமே சேர விட்டு இருந்துச்சு. அப்ப யோசிக்க எப்ப என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குவீங்க இல்லைங்க நான் சும்மா சொன்னேன் அது போய் ஓகே நம்ம டாபிக் வரும் ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க அந்த டாபிக் வருவாங்க. அவங்க மெய்யோட பேண்டிஸ்லாம் தூக்கிடுறாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரொம்பவே மோசம் அப்படின்ட்டு யோசிக்கவே சொல்லுவாங்க. அவங்க கிறிஸ்மஸ் அப்ப எனக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஃபீலிங்க்கு கூட்டிட்டு போய் விட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல அதுவா ஆமாமா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அழுது கூட நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்னது. நான் அழுது பாத்தீங்களா அது எப்படி நீங்க பார்த்துருக்க முடியும் ஐ தாட்
நீ ஏதாவது பிக்சர் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெயில் பண்ணி யோசிக்க பின்னாடி இருந்து பிடிச்சிக்க அப்படியே இருந்தாலும் ஃபோட்டோ ஃபோன் மூலமாக தானே எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்காக பேக்கெட்டில் கை விட அந்த பொண்ணுக்கு வேற ஒரு அண்டர்வியர் கிடைச்சிருக்கும். அந்த மெய் பொண்ணு மேடே இது என்னோட அண்டர்வியர் அப்படின்னு சொல்லி யூசிக்கே உடைய கிளாஸஸ் அந்த பொண்ணு கிரஷ் பண்ணுவா. மறுபடியும் எப்போ போல இந்த ரிவர் பேங்க் கிட்ட காட்டிடுறாங்க. ஹிடன் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் பின்னாடி வந்துட்டு அவ எத்தனை தடவை இந்த ரிவர் பேங்க் கிட்டே பின்னாடி வந்து நின்னாலும் சரி நோ மேட்டர் கொஞ்சம் ரூடா நடந்துக்கணும். அப்பதான் ஹை ஸ்கூல் பாய்ஸ் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு புரியும். அப்பெல்லாம் ஹிடன் ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுமே அப்படியே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே ஹிடன் ஒரிட்ட பேசலான்னு வரும்போது அங்க ஒரு பயங்கரமான காத்தடிச்சு அந்த பொண்ணு பேக்ல இருக்கு காமிக் சீட்ஸ் எல்லாம் பறந்து போயிடும். அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகும்போது அந்த பொண்ணோட கால் தடிக்கிட்ட கீழே விழுந்துரும். கீழே விழுந்த பொண்ணு மறுபடியும் மேலே எந்திரிச்சு அவ பேக்ல இருக்க ஒரு பொருள் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைப்பா. பட் அவளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் அது ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. ஹிடன் ஒரியோட மைண்ட் என்னவா இருக்கும்னா நம்ம எமோஷன்ஸை வெளிக்காட்டி நம்ம எப்பயுமே கிவ் அப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருக்கும். அந்த பொண்ணு அவகிட்ட இருக்க தண்ணியோ ஜூஸோ எடுத்து குடிப்பா. பட் அதோட டேஸ்ட் கேவலமா இருக்கும் போல இருக்கு. அப்படியே அந்த பொண்ணோட மூக்குல இருந்து ஸ்வெட் ஆகி இதை பாக்குற நம்ம ஹிடன் ஒரிக்கெல்லாம் சிரிப்பு தான் வரும். பட் சிரிச்சு கூட நம்ம எமோஷனை வெளிக்காட்டிடக்கூடாதுன்னு சொல்லி இருப்பான். அப்படியே அந்த பொண்ணு டிஷ்யூ பேப்பர் எடுக்க டிஷ்யூ பேப்பர் கூட காத்துல அப்படியே பறந்து போயிடும். இதை பார்த்து அந்த பொண்ணு மறுபடியும் அதை பிடிக்க போக அப்படியே மறுபடியும் தடிக்கி விட்டு விழுந்து நம்ம ஹிடன் ஒரி மேலேயே விழுந்துருவா. விழுந்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கான ஃபீல் ஆயிரும் போல இருக்கு. அப்படியே கத்தி கதற ஆரம்பிச்சிருவா. இதை பாக்குற ஹிடன் ஒரி இதான் முக்கியமான கட்டம், என்னாலுமே கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே எந்திரிச்சோம். நம்ம ஹிடன் ஒரியுமே ஓகே இதான் பேசுறதுக்கு ரைட்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே எந்திரிக்க அந்த பொண்ணு ஹிடன் ஒரிக்கு ரொம்பவே க்ளோஸ்ல தான் இருப்பா. ஸோ ஹிடன் ஒரி எந்திரிச்சனால ஹிடன் ஒரியோட தலைப்பட்ட அந்த பொண்ணுக்கு மூக்குல இருந்து பிளேட் ஆகி அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. இதை பாக்குற ஹிடன் ஒரியுமே இது நல்லதுக்குள்ள தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பா. அப்புறம் மயக்கம் போட்டு அந்த பொண்ணு மேல ஹிடன் ஒரி அவனோட கோட்டை கழட்டி போட்டு போயிருப்பான். இது மூலமா தெரியாது ஹிடன் ஒரி எந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன். சீனை சேவ் பண்ணி ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க. ஸ்கூல்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா மிஸ் இவங்க எல்லாத்தையுமே நீங்க சீரியஸா இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம பசங்க எல்லாருமே அவங்களோட பேச சீரியஸா வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டீச்சருமே சரி ஓகே இவங்க எப்படி ஃபில் அப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க எல்லாருமே தப்பு தப்பா தான் ஃபில் அப் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து அந்த டீச்சர் ரொம்பவே கோவமா ஒருத்தவங்க கூட இந்த ஃபார்மை சரியா ஃபில் அப் பண்ணாங்கிற மாதிரி கத்திட்டு இந்த ஃபார்மை நான் சீரியஸா ஃபில் அப் பண்ண சொன்னா அவங்க ஃபேஸ் ஒன்று சீரியஸா வைக்க சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சீனை சேவ் பண்ணி நம்ம யோசிட்டாக்கே மோட்டக்காரு அப்புறம் மற்ற சில பசங்க இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் மாட்சு அப்படிங்கிற ஒரு பையனை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. மாட்சுவாக்கு குழந்தைங்க சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு பையன் என்ன சொல்லுவானா மாட்சுவா என் கூட தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிச்சான். அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கும் போது கிவி பழத்தோட மேல் தோலை உரிக்காம அதை அப்படியே தின்னுட்டான். இப்ப அவன் அதுல கிவி அப்படிங்கிற சத்தம் கேட்டாலுமே அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படிதான் மாறும்னு சொல்லி அவனை டீஸ் பண்ணுவான். ஆமா ஆமா அவனும் என் கூட எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல தான் படிச்சான். எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கும் போது அவங்க அப்பா அவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செல்போன் வாங்கி தந்தாங்க. அப்பா அந்த மொபைல் போனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தானா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா தான் கால் வந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பான். இதை கேட்டவனுங்களுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே மோட்டக்காரு நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கும்போது அவன் ஒரு டைம் பிராக் பண்ணியிருக்கேன். அவனோட செப்பலை கேர்ள்ஸோட செப்பலோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். அப்படி அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் போச்சு. கிராஜுவேட் ஆயிட்டோம். கடைசி வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணல. இதையும் கேட்டவனுங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இது எல்லாத்தையுமே மிச்சுவோங்கிற பைய கேட்டுட்டு தான் இருப்பான். சரி நம்ம உள்ள போனா நம்ம முன்னாடி இதை பத்தி பேச மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போனா அப்படி யோசிட்டா கேட்டே எனக்கு மிச்சுவை பத்தி இன்னொன்னு தெரியுண்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை பாக்குற மிச்சுவோமே ஆனா பாவிகளா நாம உள்ள போனா இதை பத்தி நம்ம முன்னாடி பேச மாட்டானுங்க பார்த்தா அப்பயும் பேசுறானுங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஹை ஸ்கூல் பாய்ஸும் மிச்சுவும் பாகம் 2. மிச்சு அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஜோக்கு மாதிரி இருக்காடான்னு சொல்லி கேட்பா. இல்ல உன் மேல எங்களுக்கு ரெஸ்பெக்ட்டுமே இருக்கு. அதாவது நாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது சத்தனவா காய்கறிகளும் மில்க்கும் தருவாங்க. நம்ம மிச்சுவோவுக்கு காய்கறி சுத்தமா பிடிக்காது. ஸோ அவன் என்ன பண்ணுவானா காய்கறியை தான் வாயில வச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் லஞ்ச் பெல் முடியிற நேரத்துல போய் அங்க இருக்க கார்டன்ல இருக்க போன்ல துப்பிடுவான். இதை கேட்ட மிச்சுவோ ஓ அப்போ உன்னைய பத்தி நான் ஒண்ணு சொல்லட்டா உனக்கு மில்க்னா சுத்தமாவே பிடிக்காது. ஸோ நீ என்ன பண்ணுவேன்னா உன்னோட அந்த மில்கை காய்கறியோட மிக்ஸ் பண்ணி வியர்டா நீ சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்ட யோசிட்டா கேமேடே நீ அவனை பத்தி சொல்றேன்ட்டு இது என்னோட விஷயம்டா நீ ஏன்டா இப்ப சொல்றேன்னு சொல்லி கேட்பா. மோட்டக்காரு சாரி மிச்சுவோ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம எப்போ விளையாண்டாலுமே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீ எழுதிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவா. அதுக்கான காரணம் எங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் எங்களுக்கு அது தெரியும். அதுக்கான காரணம் நீ பேண்ட்லயே உச்சா போயிடும். யோசிட்டாக்கி அவங்க கிட்டே அது ஒண்ணு நான் இல்லடா என்னன்னே தெரியல அவங்க எல்லாத்தோட ஸ்டோரியுமே என்னைய பத்தினது இல்ல என்னை எய்ம் பண்ணதாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னொரு பசங்க 2 பேரும் மியூசிக் கிளாஸ் அப்போ ஒரு பையன் மட்டும் சத்தமா பாடிக்கிட்டே இருப்பான். அதனால டீச்சர் அவனை டே மூடிட்டு இருடான்னு சொல்லிட்டாங்க. அப்ப யோசிட்டாக்கே எப்படியா அப்ப அசிங்கப்பட்ட சின்ன பையன் வேற யாருமே இல்ல அது நான் தாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. யோசிட்டாக்கே மிச்சுவை பார்த்து உன்னை பத்தின ஸ்டோரி எனக்கு இப்ப கூட நிறைய தெரியும்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ 4வது படிக்கும் போது ஒரு பொண்ணோட சீட்ல மாத்தி உட்காந்துட்டு எந்த பொண்ணு கிட்ட இருந்து சீட் பறிக்கப்பட்டுச்சோ அந்த பொண்ணு அலறிக்கிட்டே இருப்பா சம் ரீசன்ஸ்க்காக. பல மணி நேரங்கள் கடந்ததுக்கு அப்புறமா நீ போய் அவகிட்ட சாரி கேட்ட ஏங்கிற காரணம் தெரியாம அதை கேட்ட மிச்சுவோமே இப்ப நீ என்ன சொன்ன அப்படி ஒன்னும் எனக்கு நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது உனக்கு அப்படி நடக்கலையா அப்ப அது என்னோட கதை அப்படின்ட்டு யோசிச்சாக்கே அவனோட கதையே மாத்தி சொல்லியிருப்பான். மறுபடியும் அந்த வேடிக்கை ஏன்னா ஹைஸ்கூல் எப்பவுமே நமக்கு காட்டுற அந்த 3 பொண்ணுகளுக்கு முன்னாடி ஒரு புது பொண்ணு அப்பியர் ஆகி அவன் என்ன பண்ணியிருப்பானா ஒரு பொம்மையை வரைஞ்சிருப்பான். இது என்னது அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லணுங்கிற மாதிரி அவ சொல்ல முதல்ல இருக்க பொண்ணு தப்பா சொல்லியிருப்பா. பட் அவளை கரெக்ட்னு சொல்லிடுவாங்க. மீதி 2 பொண்ணுங்களுமே கரெக்டா சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க 2 பத்தி தப்புன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா தானே சொன்னோம் அப்படின்ட்டு அந்த கேர்ள்ஸ் 2 பேருமே எந்திரிச்சு கேட்க டீமன்ஸை பத்தி எல்லாம் எப்படி ஹைஸ்கூல் கேர்ள்ஸுக்கு தெரியும். ஸோ அவளை மாதிரி நீங்க தப்பா சொல்லியிருக்கணும்னு அவன் சொல்லுவான். இதை கேட்டு அவனுக்கு 2 பேருமே மனசே விட்டுருவாங்க. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா ஹைஸ்கூல் கேர்ள்ஸோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். நீங்க 2 பேருமே நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க அதே மாதிரி அழகும் இல்லாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வரைஞ்சு காட்டிட்டு இது என்ன படம்னு சொல்லி கேட்க இன்னொரு பொண்ணுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவான். எஸ் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு அவ சொல்லுவான். அப்படி இன்னொரு
படத்தை வரைஞ்சு கட்டிட்டு இது என்ன படம்னு சொல்லி கேட்க அவங்களுமே இந்த தடவை கரெக்டான ஆன்சர் சொல்லிடுவாங்க. பட் இது தப்பு நம்ம சொல்லிடுவாங்க. கரெக்டாக தானே சொன்னோம், இது ஒரு ஜெனரல் நாலேஜ் தானே, இது கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க கேள்வி எழுப்ப. இது கூட உங்களுக்கு தெரியக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அழகாவே இருக்க முடியாது, இது தெரியலாத ஹைஸ்கூல் கேர்ள்ஸ் அழகா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இப்படியே அங்கே ஒரு கலவரம் இத போக அங்கே அழகா இருக்கிற பொண்ணு நம்ம கிட்ட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றாங்க, மோட்டக்காரு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பா. ஏமா தாயே நானே இங்கே தானே இருக்கேன் அப்படின்ட்டு மோட்டக்காரு சொல்ல. ஓகே மோட்டக்காரு ஜக்கீன் அப்படிங்கிற பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆமா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணு டிஃபரெண்டா சத்தத்தை எழுப்ப. ஏமா இப்படி சத்தத்தை எழுப்புற, இதுக்கான அர்த்தம் என்னது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க. இந்த சத்தம் இதயத்தை துளைக்கிற சத்தங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஹாட்டா அப்படின்ட்டு மோட்டக்காரி பேசிட்டு வந்துட்டு இருப்பான். நாம ஏன் இந்த விஷயத்தை பத்தி என் சிஸ்டர்கிட்ட பேசக்கூடாதுங்கிற மாதிரி மோட்டக்கார சொல்லுவான். மோட்டக்காரு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நீ ஃபன்லைனாவே இல்லை, நீ என்ன பண்றீங்கன்னா அந்த உனக்கும் மற்றவங்களுக்கு இருக்க டிஸ்டன்ஸா க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ பண்ணணும் அப்படிலாம் மோட்டக்காரு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு டாக் அந்த பொண்ணு பாப்பா. அப்படியே அந்த இடத்துல அவங்களை கிராஸ் பண்ணி ஒரு டாக் ஒரு அந்த டாகை பார்த்துட்டு ஜக்கேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பேச. மோட்டக்காருமே இதோ என் பஞ்ச் லைன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கையை மேலே வாங்குவோம். இந்த சீனோட அர்த்தம் நிறைய பேத்துக்குமே புரியாது, ஏன் எனக்குமே புரியல. ஸோ நான் அதை டிரான்ஸ்லேஷன் மாதிரி மட்டும் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு சாயங்கால நேரத்தை காட்டுறாங்க. அந்த மிட்சுவோங்கிற பையன் அவன் தூரியில் உட்காந்துருப்பான், கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிற மாதிரி இருக்க. அவங்க கிட்ட ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கி ரெண்டு பேருமே வந்து பரவாயில்ல மிட்சுவோ வீடு, இப்போ நம்மளால அதை பற்றி எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா நம்ம கராக்கே பண்ணலாம், கராக்கேனா உனக்கு பிடிச்ச ஒரு சிங்கிங் மாதிரி, அது நல்லா இருக்காது அந்த மாதிரி அவன் சொல்லுவான். ஓகே இது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னு பேசுவானுங்க. ஓகே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படியே சாயங்காலம் இரவாகி போக யோஷிடாக்கே அண்ட் ஹிடனோரி ரெண்டு பேருமே பின்னாடி இருந்து மிட்சுவை எட்டி வச்சு டே முட்டாள் 4 மணி நேரம் ஆயிடுச்சுரா, ஒரு விஷயத்தை சொல்கிறது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு, நான் ஒரு ஹைஸ்கூலர் தான் பட் ஹைஸ்கூலர்ஸ் இருக்க பக்கமே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ மிட்சுவமே ஓகே என் பிரச்சனை என்னதுன்னா அப்படின்ட்டு அவன் பிரச்சனை என்னதுன்னா அவன் 18+ வீடியோ பார்ப்போம் இருக்கு, அவன் வீட்டில் மாட்டிக்கிட்டான். இதை கேட்ட அவனுக்கு ரெண்டு பேருமே என்ன அது அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக் ஆவானுங்க. அப்படியே யாரோ ஒருத்தரோட வீட்டில் கட்டுறாங்க. அதில் அப்படியே ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கே ரெண்டு பேருமே உட்காந்துருக்கேன். ஹிடனோரி டேபிளில் உட்காந்து யோஷிடாக்கே கிட்ட சமீபத்தில் ஒரு காமிக் படித்தேன், அதை படிக்கும்போது நம்ம வயசு பசங்க என் கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்படின்ட்டு அங்கே நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அதனால என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். எதுவுமே ரியலாக நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிட்டாக்கே சொல்லுவான். நீ சொன்னது உண்மைதான், எதுவுமே ரியலாக நடக்காது, பட் இது ரியலாக நடந்திருக்கு, நான் சொந்தமாக ஒரு காமிக் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரி யோசிட்டாக்கி கேட்ட தருவான். அதை வாங்கி எப்படி யோசிட்டாக்கவே படிச்சுட்டு அதில் இருக்க ஜோக்ஸை பார்த்து உனக்கு இந்த மாதிரியான ஜோக்ஸ் தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க. பர்சனலாக பேசுறது நிறுத்து, இந்த காமிக் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்ல அப்படின்னு சொன்னோம். நீமே யோசிட்டாக்கி எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஜெனரே பிடிக்காது, பட் ஆனால் இது அப்படின்ட்டு கொஞ்சம் சலிப்பாக பேசிட்டு ஓகே அப்படியே குறையா சொல்லிட்டு இருப்பான். இது வியடாக இருக்குது, ரொம்பவே வியடாக இருக்குது. இதை கேட்ட ஹிடனோரி ரொம்பவே கோவப்பட்டு யோசிட்டாக்கி அப்படி இப்படின்னு தூக்கி போட்டு அடிச்சு கிட்ட கேட்டது ஏன் தப்பு தான் மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரியுமே அந்த இடத்த கிளம்பிடும். பட் அவன் போனதுக்கப்புறம் யோசிச்சிட்டாக்கே நான் உன்னை சேர் பண்ணுறேன், இதுக்காக நீ போ ஹிடனோரி அப்படின்ட்டு கொஞ்சம் நல்ல விதமாக தான் நினைப்பேன். அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி ஹைஸ்கூல் பாய்ஸும் அவங்களோட பால்கனிஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு வராங்க. ஒரு பையன் நெய்பர் பொண்ணுகிட்ட நான் அவங்ககிட்ட கொடுத்த டிவிடின்னு எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே பால்கனிஸ்ல நின்று ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இதை பார்த்த ஹிடனோரிக்கு அப்படியே வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். பொறாமையா இருக்கு, ரொம்பவே பொறாமையா இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். சரியா 10 மணிக்கு ஒரு பொண்ணோட வீட்டில் கட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே அவள் எழுதுற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பால்கனிலேருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. யாரா இந்த சத்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பால்கனிக்கு போய் பார்க்க நம்ம ஹிடனோரியா தான் இருப்பான். ஹிடனோரி அங்கிருந்து இந்த பால்கனி வரைக்கும் குதிச்சிருப்பான். கிட்டத்தட்ட 5 மீட்டர் இருக்கும். ஹிடனோரி அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் டிவிடி கொடுங்க, அந்த பொண்ணுமே ஃபர்ஸ்ட் பேச்சு கொடுக்க கொஞ்சம் டிவிடி கொடுங்க அப்படின்னு ஹிடனோரி பேசிக்கிட்டே இருப்பான். வரைக்கும் உங்ககிட்ட பேசினது கூட இல்லை, அப்போ ஹிடனோரி டிவிடியோ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டு ஹிடனோரி டக்குன்னு கீழே தள்ளி விட்டுறா. சரியா மணி 10 இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி ஹைஸ்கூல் பாய்ஸ் அவங்களுடைய கன்வீனியன்ஸ் ஸ்டோர் நெக்ஸ்ட் டேட்டில் போட்டு வராங்க. ஹிடனோரி ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்திருப்பான். மொத்தம் 256 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருப்பான். அவங்ககிட்ட 1000 ரூபா தான் இருக்கும். 1000 ரூபா கொடுத்தோன்னே அந்த பையனும் 54 ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். எதுக்காகனா அந்த பையன்ட்டு சேஞ்ச் இருக்காது, அவன் ரவுண்டாக கணக்கு போடுறதுக்காக தான் கேட்டிருப்பான். பட் நம்ம ஹிடனோரி தப்பா எடுத்துக்குவோம். அதுக்குள்ள அவன் பின்னாடி ஒரு கூட்டமாக வந்துடும். இப்போ நான் ஏதாவது பண்ணியே தெரியணும், ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்க்கும்போது அங்கே மேனேஜர் இருப்பான். ஐயோ இந்த மேனேஜர் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கானே, இதற்கு இது மிஸ்டேக் இருக்கு, நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். பச்சை கலர் டிஷர்ட் காரை இன்னும் கொஞ்சம் பீப்பிள்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு பில் கவுண்டருக்கு வந்து நிற்பான். அவனோட சட்டையில ட்ரெயினி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கான். அடச்சே இவன் சார் ட்ரெயினர், இவனுக்கு அப்படி பயந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு. அதுக்கடுத்து ஹிடனோரிக்கு என்ன நடந்துச்சு, ஹிடனோரி எப்படி தப்பிச்சா அப்படிங்கிறத காட்டல, நீங்களா வேணும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டாடகுனி வந்திருப்பான். அவனும் இதே பிரச்சனையில் மாட்டியிருப்பான். இவனுக்கு பொழப்பு இதுதான் போல. அதே சீனை சைப் பண்ணி ஒரு மரம் இருக்க மாதிரியான ஒரு லாங் கிராஸ் ஏரியாவை காட்டுறாங்க. அந்த இடத்துல டாடகுனியோட தங்கச்சி ஹிடனோரி அண்ட் மோட்டகார் 3 பேருமே இருக்காங்க. அங்கே என்ன நடந்துக்குன்னா டாடகுனியோட தங்கச்சி ரொம்பவே எக்ஸைட் ஆனதுல அங்கே இருக்க பேக் வந்து அந்த மரத்தில் மாட்டிக்கும். அந்த பேக்கை எடுக்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டாடகுனியோட தங்கச்சி மேலே ஹிடனோரி எரடே நீ வெயிட்டா இருக்கடா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஓ அப்படியா, ஒருவேளை நீ ஏன் மேலே ஏறினா நீ போட்டிருக்கிறது ஸ்கர்ட்ஸ், ஸோ என்ன நடக்குங்கிறது உனக்கே தெரியும். இதை கேட்ட அந்த பொண்ணுமே செம்ம ரேஜில் ஹிடனோரியை தூக்க அப்படியே பாதி தூரம் தான் போயிருப்பானுங்க. இந்த தடவை அப்படியே 3 பேர் ஏறுவாங்க. பட் அந்த பொண்ணால் வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாமல் பொத்துன்னு 3 பேருமே கீழே விழுந்துருவாங்க. ஓகே கடைசி அஸ்திரமாக பிரம்மஸ்திரத்தை பயன்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு அந்த பேக் கீழே விழுக செய்யலான்னு பார்த்தா அந்த பொருளும் அங்கே போய் மாட்டிக்கும். ஸோ இப்போ அந்த பொருளையும் சேர்த்து எடுக்கணும்.
அப்படியே மறுபடியும் சீனை சேவ் பண்ணி டாடகுனியோட வீட்டில் தான் கட்டுறாங்க. டாடகுனி, ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கி 3 பேருமே இருப்பாங்க. யோஷிடாக்கே ஹிடனோரி கிட்ட, ஹிடனோரி உனக்கு இப்போ ஏதாவது பண்ணணும்னு போல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹிடனோரியுமே எதுக்காக இப்படி இந்த கேள்வி கேட்குறீங்க, ஆமாம் எனக்கு பண்ணணும்னு போல இருக்கு, என் பேண்டில் உற்சாக போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட டாடகுனிலாம் மனசே விட்டுரும். இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இருக்கு, ஒரு முழு கேட்க நான் ஒருத்தனா சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவனுக்காக கேட்க வேண்டிய வந்து கொடுத்துருவானுங்க. டே நண்பர்களா இதுக்காகடா இது அப்படின்னு சொல்லி கேட்டேன், இன்னைக்கு பர்த்டேடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா எனக்கு சூப்பரான நண்பர்கள் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த கொஞ்சோண்டு ஸ்வீட் ஸ்டஃப் சாப்பிட்டு டே எனக்கு இன்னொரு ஆசை இருக்குடா, என்னதுனா பை த்ரோவிங். பைனா கேக் டைப்பில் ஒன்று, அந்த பையை மூஞ்சில தூக்கி அடிக்கிறதா பை த்ரோவிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தபடியே ஹிடனோரியுமே கேட்க தூக்கி அடிப்போம் மூஞ்சில. அப்படியே சீனை சேவ் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கி 2 பேரும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது யோஷிடாக்கி ஒரு புக்கில் இருக்க ஹோரோஸ்கோப் பற்றி ஹிடனோரிட்ட சொல்கிறா. ஹோரோஸ்கோப்னா என்னதுன்னா சன் மூன் எர்த், அதை வச்சு அன்றைக்கான நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஜோசியம் மாதிரி. அந்த ஹோரோஸ்கோப் படி இன்னைக்கு அவனுக்கு 2 பேருக்குமே ஒரு ஒர்ஸ்ட் டேவாக இருக்கும் அப்படின்னு வந்திருக்கு. அப்படியே அவனுக்கு 2 பேர் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹிடனோரியோட உதட்டில் ஒரு பீ வந்து உட்காரும். அதை கையில் அடிச்சா இந்நேரம் அந்த பீ செத்துருக்கும். பட் ஹிடனோரி அவன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த பீயை வந்து அவனோட ஃபேஸில் இடிக்க வச்சு கொள்ளலான்னு பிளான் போட்டிருப்பான். கரெக்டாக அந்த வழியில் மோட்டோகார் நடந்து வந்துட்டு இருப்பான். மோட்டோகாரை பார்த்தவனுங்க மோட்டோகார் இப்போ நீ பார்த்த காட்சிக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மோட்டோகார் அவனுங்கிட்ட காசு நீட்டி எப்படியோ அந்த பீயால் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹிடனோரி என்னடா சொன்னா அப்படின்ட்டு மோட்டோகார் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவான். லேட்டராக மறுபடியும் அவனுக்கு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹிடனோரியோட உதட்டில் வந்து அந்த பீ உட்காரும். மறுபடியும் ஹிடனோரி அந்த பீயை அந்த மாதிரி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல கரசாக வந்துடுவான். வந்தா கரசாக அவன் வந்து ஸ்ப்ரே வச்சு அவங்க 2 பேரும் மூஞ்சில அடிச்சிருவான். இன்னைக்கு உண்மையாலுமே ஒர்ஸ்ட் டே தான் அப்படின்னு 2 பேருமே சொல்லுவாங்க. அப்படியே சீனை சேவ் பண்ணி மோட்டோகார்ட்ட தான் காட்டுறாங்க. மோட்டோகார் அவங்களை எதிர்த்து ஹியூமனிட்டி ஜெயிக்குமா, கண்டிப்பாக ஹியூமனிட்டி ஜெயிக்கும். கான்சன்ட்ரேஷன் மூலமாக எப்பயுமே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைக் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சென்டிபேட் வர மோட்டோகார் அவனுக்கு ஸ்ப்ரே மூலமாக அந்த சென்டிபேடை கில் பண்ணிடுவான். பாடா எப்படியோ ஹியூமனிட்டி ஜெயிச்சிச்சு. இந்த சென்டிபேட் எப்பயுமே வீட்டில் அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும், எங்களால் எதுவுமே பண்ண முடியாதபடி இருந்துச்சு. ஒரு வழியாக இதை மயக்கமடைய வச்சாச்சு அப்படின்ட்டு சாப்ஸ்டிக் மூலமாக அந்த சென்டிபேடை வெளியில் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு தன்னோட ஷூ மூலமாக அதை மிதிச்சு அதுக்கப்புறம் அந்த ஷூ அப்படியே வெளியிலே விட்டுட்டு எப்படியோ நான் நினச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு உள்ளே வந்துருவான். இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் அத்துமீறி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருது. அப்போல்லாம் மோட்டோகார் மனசில் நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரோட சிஸ்டர் ஜன்னலை திறந்து காத்து வாங்கிட்டு இருப்பா. இந்த சீசனில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதனால தான் இன்செக்ட்ஸ் எல்லாம் உள்ளே வருது அப்படின்னு மோட்டோகார் மனசில் நினைப்பான். அப்படி மோட்டோகார் ரைட் சைடில் திரும்பி பார்க்க ஏகப்பட்ட சென்டிபேட்ஸாக இருக்குது. எப்பறம் இதெல்லாம் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி வாயை பொழுது கத்துவான். எக்ஸாம் ரிசல்ட் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ நீ தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன்னு சொல்லி தானே வந்தேன், நான் தான் செகண்டாக இருப்பேன். ஆனால் பட் எனக்கு படிக்கிறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வன்மத்தெல்லாம் கக்கிட்டு இருப்பான். நான் கராத்திலே பெஸ்ட்டாக இருப்பேன், ஸோ வா நம்ம கராத்தே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிடுவான். அந்த பொண்ணு வச்சு கிக்கெல்லாம் குடிச்சதெல்லாம் வாந்தி எடுத்துருவா. ஆக்சுவலாக நான் கராத்தேவே எப்பயோ குயிட் பண்ணிட்டேன், வா நூடுல்ஸ் சாப்பிட்ற போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம தலைவன் நருட்டோக்கு பிடிச்ச ராமன் நூடுல்ஸாக சாப்பிட்றாங்க. அந்த பொண்ணு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிருவா. ஐயோ என்னடா இதுலேயும் இவ்வளோ பாரா இருக்கா. அப்போ அந்த பொண்ணு இது எல்லாமே என் பிளானோட பார்ட் தான் அப்படின்ட்டு எய்சன் மாதிரி பேசுவா. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் நீ யாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்பா. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிரு. என்னடா இந்த பொண்ணை நம்ம ஆப்போனண்ட்டாக நினைக்கிறோம், பட் இந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னு கூட தெரியல அப்படின்ட்டு. எப்பவும் போல அந்த 3 பொண்ணுங்க அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க கூட எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே லாங்காக இருக்கும், நம்ம அதெல்லாம் ஷார்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபஸ்ட்டு இருக்க ஒரு பொண்ணு மேலே இழுத்து போடுவா. இல்லை நம்ம இப்படிலாம் போடக்கூடாது, சொசைட்டியோட லிமிட்ஸை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மேலே ஏற்றி போடுவாங்க. அதில் இருக்க ஒரு பொண்ணு இது பஞ்சு டைலாக் சொல்கிறதுக்கான நேரம். அப்புறம் ஹாபரோட பிரதர் நம்ம இப்படி பார்த்துருவேனா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஒரு நார்மல் கை அண்ட் நைஸ் கை அப்போலாம் அவங்க பேசிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துல ஹாபராகவும் வருவான். பட் வந்த ஹாபரா தனியாக வந்திருக்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பாங்க. எல்லாருமே பார்த்துருவாங்களா. அந்த பொண்ணுங்களுக்கு அப்படியே ஒரே எம்பாரசிங் அப்படி ஹிடனோரி 2 பேருமே யோஷிடாக்கோட அக்காவை பார்த்துட்டு இருப்பாங்க. யோஷிடாக்கோட அக்கா அவங்க கிட்ட நான் இவனை டேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிடுவா. இதை கேட்டவங்களா பயங்கரமா ஆச்சரியப்படுவாங்க. யோசிட்டாக்கே அவங்க கிட்ட நீ ஏன்டா ஷாக்கான அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நானே இப்பதான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த கண்ணாடி போட்ட பையனுமே யோசிட்டாக்கையோட அக்காவை பார்த்து டனாக்கா எப்பயில இருந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே அதனால இப்ப என்ன எனக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும், உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான். நீ ரொம்பவே செல்ஃபி, இதனாலதான் உன்னைய தாவர வகையை சேர்ந்த பையன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த கண்ணாடி போட்டிருக்க பையன் ஹிடனோரியோட பிரதர். அப்ப ஹிடனோரி அந்த இடத்துல உங்களுக்கு யாரை வேணுமோ நீங்க லவ் பண்ணிக்கோங்க, அதுக்கு நான் அப்ரூவ் பண்றேன், பட் எனக்கு ஒன்னே ஒன்று தெரிய வரணும், நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்கன்னா கிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணுமே பயங்கரமா சிரிச்சிட்டு அஃப்கோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. அப்படியே அந்த 3 பசங்களும் வட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவ சென்ஸ் அவ இழந்துட்டா, இந்த சம்மர்ல ஒரு பாய் ஃப்ரெண்டு தேர்றதுல கடைசியில் உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவன் என் சிஸ்டர் என்னால இவள் இப்படி பார்க்க முடியாது, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் யோசிட்டாக்கே. யூசுக்கேமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி இவன் எப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே பெர்வெட் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பெர்வெட்னா வேணா சிம்பிளா சொல்லலாம் நம்ம ஜிராயா சென்சே மாதிரி. என்ன அவங்ககிட்ட இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கு. அப்ப கரெக்டான ஒருத்தனை சூஸ் பண்ணி அவன்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அவட்ட நீ மீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். யூசிகே சொல்கிறவரை எதுவுமே கேட்கல, அந்த பொண்ணு அழகா இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு யூசிகே அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே திரும்பி பார்க்க, கிறிஸ்மஸ்ல பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பசங்க எல்லாத்தையுமே அவதான் அப்படி தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்தா. இப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்க அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துருவாங்க. அதே சீனை சேவ் பண்ணி நம்ம ஹிடனோரிட்ட தான் காட்டுறாங்க. ஹிடனோரி சம்மர் வெக்கேஷனுக்கு தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பான். அதுவும் அவங்க அம்மா சைடு தாத்தா பாட்டி.
காட்டி எப்பவும் போல அவன் ஒரு ரிவர் கிட்ட நின்றுட்டு இருக்க அவனை பின்னாடி இருந்து யாரோ ஒரு பொண்ணு எட்டி உதைக்கிறாங்க. அவன் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அந்த பொண்ணு இடநோரியை பார்த்து யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இடநோரி முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப மேல சைக்கிள்ல ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையன் அங்க நின்று அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க. இடநோரி என்ன சொல்லுவானா, அந்த பொண்ணு கிக் பண்ணதுல நான் பைத்தியமெல்லாம் ஆள, பட் நீ இப்போ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அதே மாதிரி கிக் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பையனுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இடநோரி டே எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமாடா நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை அவன் கேட்காதனால அந்த பையனை அப்படியே தூக்கி அந்த பொண்ணோட சேர்த்து தண்ணியில தூக்கி போடுவான். அப்ப தண்ணியில விழுந்த அந்த பையன் என்கிட்ட யார் இந்த மாதிரி நடந்துகிட்டதில்ல அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிப்பேன். பட் அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹிடனோரி என்ன பண்ணுவானா, அந்த பையனுக்கு கை கொடுத்து அப்படியே அந்த பையனை தூக்க அந்த பையனுக்கு நம்ம ஹிடனோரி மேல ஒரு நல்ல இது வந்திருக்கும். அப்படியே ஹிடனோரி அவனை ஹக் பண்ணி அவன் கையை பிடிச்சி அப்படியே அவனை கூட்டிட்டு போக இதை பாக்குற அந்த பொண்ணு என்னது இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைப்பா. அப்படியே ஹிடனோரியோட சம்மர் வெக்கேஷன் எண்டிங் பீரியடுக்கு வந்துருச்சு. அந்த பொண்ணு என்ன நினைப்பானா, இதெல்லாமே அப்பதான் ஆரம்பிச்சது, நான் அவளை கிக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நானு என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவன் எல்லாருமே சேர்ந்து இந்த சம்மர் வெக்கேஷன்ல நிறைய பிரிட்டியான ஃபன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் நாளைக்கு அவன் இங்கிருந்து கிளம்பிடுவான். இப்படிலாம் அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிடனோரியும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டுமே வருவான். அப்ப அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட காசை கொடுத்து நீ போய் ஜூஸ் வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல, ஓகே நான் போறேன் பட் இப்பயே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா நீ இப்பயே போகணுடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தோத்தி விட்டுருவா. அவனை அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஹிடனோரிட்ட ஏதாவது சீக்கிரட்டா சொல்லணும் போல இருக்கு. ஹிடனோரிட்டு வந்து அதாவது அப்படி அதாவப்பட்டது என்னதுன்னு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஹிடனோரி அந்த பொண்ணு கிட்ட அந்த பையனை பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவன் ஜஸ்ட் என் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணுமே ஐ ஐ அப்படின்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதுக்கு ஹிடனோரி ஆமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், பட் நான் மறந்தே போயிட்டேன். என் அம்மாவுக்கு தாத்தாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஸோ அவங்களுக்கு தெரியாம தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று தான் எனக்கே ஒன்று தெரிய வந்துச்சு, அது என்னதுன்னா நீயும் நானும் கசின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்ட அந்த பொண்ணு அப்படியே மனசே விட்டுருவா. இது கொஞ்சம் ஃபாரின் ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மாதிரி. அப்படியே மறுபடியும் சீனை ஸ்வைப் பண்ணி நம்ம ஹிடனோரியோட ஸ்கூல் பீரியட்ல தான் காட்டுறாங்க. ஹிடனோரியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டே நான் என் கண்ணாடி தொலைச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். எங்கடா தொலைச்ச அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே கடை அது பாத்ரூம்ல தான்டா தொலைச்ச அப்படின்னு சொல்லி போய் தேடிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பையன் மட்டும் நோட் பண்ணிடுவான், ஹிடனோரியோட தலையில தான் அந்த கண்ணாடியே இருக்கு அப்படிங்கிறத. இங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போது நான் ஜூஸ் குடிக்கிறதுக்காக வெண்டிங் மிஷின் இருக்க இடத்துக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெண்டிங் மிஷின் இருக்க இடத்துலயும் ஃபுல்லா தேடி பார்ப்பாங்க, அங்கேயுமே கண்ணாடி இருக்காது. அந்த பையன் நினைப்பானா இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, ஓ இது ஒரு ஜோக்கா இருக்கும் போல இருக்கு. அப்படியே நம்ம இவனுங்க கூட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். சரியான டைமிங் அண்ட் பஞ்ச்லைன் வரும்போது இதை கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போட்டுட்டு இருப்பான். அப்படியே அந்த பசங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ மோட்டகார் மட்டும் அவன் தலையில தான் கண்ணாடி இருக்கிறது அப்படிங்கிறத நோட் பண்ணி சொல்லிடுவான். ஹிடனோரி என்னது தலையில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமா கண்ணாடி தலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணில் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். நீ சரியான முட்டாளா ஹிடனோரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிச்சிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் முன்கூட்டியே கணிச்ச அந்த பையன் டே சிரிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். அப்படியே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்ல தான் காட்டுறாங்க. வைஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுவானா, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்களுமே சொல்லிட்டு இருப்பானுங்க, பட் எதுவுமே முக்கியமான விஷயமா இருக்காது. அது என்ன பிரச்சனையா இருக்குன்னா கஃபிடேரியால நிறைய டஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ குப்பை தொட்டியை வாங்கி எங்க வீடு அப்படின்னு அவன் சொல்லுவான். கேம்ஸை பத்தி சொல்ல ஏதாவது ப்ரொஃபஷனலை கூட்டிட்டு வாடா அப்படின்ட்டு ஏதாவது முக்கியமான பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லுவான். சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அவனுக்கு ரெண்டு பேருமே சப்பையானதா சொல்லுவாங்க. அந்த பிரசிடென்ட் மாதிரி இருக்கவன் தான் ராமன் வேணும்னு சொல்லுவான். ஓகே இது கரெக்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவன் ராமன் எழுதுவான். அப்ப அந்த இடத்துக்கு டீச்சர் வந்து அவங்க கிட்ட ஒரு சில்லியான ஒர்க்கை தருவான். அதையும் செய்யறதுக்கு அவங்க பறந்துருவானுங்க. அந்த பிரசிடென்ட் மட்டும் அமைதியா அந்த இடத்துல இருக்க, எந்த பாயிண்ட்டுமே இல்லாம நான் மட்டும் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில தான் மறுபடியும் காட்டுறாங்க. வைஸ் பிரசிடென்ட் அந்த மோட்டகாருமே ரெண்டு பேரும் கேர்ள்ஸோடைய பேண்டிஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவன் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே டிப்ரெஷன் அடைகிறேன் அப்படின்னு அந்த வைஸ் பிரசிடென்ட் சொல்ல, அதுக்கு நம்ம மோட்டக்கார் என்ன சொல்லுவானா, பேண்டிஸ்னாவே சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவான். இல்ல நீயும் டிப்ரெஷன் அடைவ அப்படின்னு அந்த வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலோட பிரசிடென்ட்டான ரிங்கோவை கூப்பிட்டுருப்பான். அந்த பொண்ணுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண வந்திருப்பா. ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணியிருப்பா. அப்போ இன்டர்நெட் கிடைச்சிருக்காது. ஏன்டா இன்டர்நெட் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் அவங்க ஈத்தர்நெட்டே கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே ஏறி ஈத்தர்நெட்டை கனெக்ட் பண்ண பிளான் போட்டபடியே அப்படியே அந்த பக்காவா அந்த பிளானை செஞ்சு முடிக்கிறானுங்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணுமே கீழே திரும்பி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க, நம்ம பசங்க எல்லாருமே அவனுங்க வேலையை பார்க்க போற ஆரம்பிச்சிருவானுங்க. பாத்தியா எப்படி பக்காவா செஞ்சு முடிச்சேன், இதுக்கு தான் நாங்கெல்லாம் தேவை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூச்சப்படாம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா வைஸ் பிரசிடென்ட் மோட்டக்கார்ட்ட என்ன இப்ப டிப்ரெஷன் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மோட்டக்கார் மேட்ச நான் என்ன மனுஷன்டா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பார்த்துட்டேன் இதுக்காக அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். அடுத்த சில நாட்களுக்கு மோட்டக்கார் ஸ்கூலுக்கு வரல. அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு முக்கியமான வேலையா கிளம்பி வந்திருக்காங்க. அங்க நின்று கம்ப்யூட்டர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு அவ பிரசிடென்ட்டோட வந்திருப்பா, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டோட. அவன் நம்ம பசங்க எல்லாத்திட்டுமே கொஞ்சம் திமிராவே பேசுவா. அப்படியே அந்த பிரசிடென்ட்டை பார்த்து எதுக்கு இந்த முட்டாள்களை எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுமே அப்ப என் அப்பியரன்ஸ் கொஞ்சம் வைல்டா இருந்துச்சு, ஸோ அதனால என்னை அப்ப எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவான். இப்பவும் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்க, பட் அந்த பொண்ணு மட்டும் ஓப்பனா பேசுவா. அந்த பொண்ணு இவனும் உன்னை மாதிரி தான், இவன் தான் என் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவனை காட்டுவான். அந்த பையனுமே ஏதாவது பேச ட்ரை பண்ண, அந்த பொண்ணுமே அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை இரிட்டேட் பண்ற மாதிரி பறந்துக்குவா. நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அந்த வைஸ் பிரசிடென்ட்டோடைய அந்த நிலைமையை புரிஞ்சுக்குவோம். அப்ப அந்த பொண்ணுமே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அந்த வயரை வச்சு அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுருவோம். இதை பார்த்து அந்த வைஸ் பிரசிடென்ட்டுமே ரொம்பவே சந்தோஷம் அடைவான். ஆர்க் டீமன் அப்படிங்கிற அந்த டைட்டில் போடுறாங்க. ஒரு பக்கம் 10 பசங்க என்னமோ டீம் அப் பண்ணி ஒரு கேரக்டரை டிஃபீட் பண்றதுக்காக இருக்காங்க. அதுல 9 பேர் தான் பசங்க, 1 மட்டும் பொண்ணு. அந்த ஆர்க் டீமனோட கொடூரமான வேட்டையை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேருமே களத்துல இறங்க 1 vs 10 அப்படிங்கிற அந்த பேட்டிலுமே ஸ்டார்ட் ஆச்சு.
அந்த சண்டையுமே முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல யானகின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னதுன்னா ரப்பர் ஷூட்டர் அந்த யானிங்கிற அந்த பொண்ணை எழுப்புறான். அங்கே இருக்க எல்லாருமே விழுந்து கிடக்கிறத பார்த்து நம்ம தோத்துட்டோமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க, இல்லை நம்ம இன்னும் தோக்கலை அப்படின்னு சொல்லி காட்ட ஆர்ச் டீமனுமே அங்கே தான் படுத்து கிடப்பா. எப்படியோ வெற்றிகரமாக அந்த ஆக் டீமனை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆக் டீமனை கண்காணிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு யானகின் அவளோட கதையை சொல்லிட்டு இருப்பா. ஸோ அவள் கதை இதுதான் போல இருக்கு. இப்போ வரைக்கும் ஹாபராக்குள்ள இருக்க அந்த ஆக் டீமனை கண்காணிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இதை கேட்ட அந்த ஹாபராவுமே ஓ நான் அப்படியா அப்படின்னு சொல்லி அழுகுவா. இது ஜஸ்ட் ஃபன்னி ஸ்டோரி அப்படின்னு அந்த யானகின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அந்த இடத்துல கரசாவை வாமிட் பண்ணுவான். அவன் வாமிட் பண்ணதுக்கான காரணம் பயம். அந்த பயத்துக்கு காரணம் ஆக் டீமன். அந்த பொண்ணுமே இது ஒன்றும் ஃபன்னி ஸ்டோரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாபர் அழுகுவா. ஒரு இதை காட்டுறாங்க. ஹிடனோரி ஒரு புக் ஸ்டோரில் நின்று புக்கு படிச்சுட்டு இருப்பான். அவன் எதுக்காக அங்கே வந்திருப்பானா, அவனுக்கு அவசரமாக பாத்ரூம் வந்திருக்கும். ஸோ அவனும் புக் ஸ்டோரில் இருக்க பாத்ரூமை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி வந்திருப்பான். பட் ஆக்சுவலி அதுக்குள்ளே இன்னொருத்தர் இருப்பான். சரி ஹிடனோரியுமே அவன் வெளியில் வந்துருவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். ஹிடனோரியும் அவன் ரொம்பவே பொறுமையாக இருக்கிறான். டே உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க, வெளியில வாடா. ஹிடனோரியோட அந்த ஆறா பாத்ரூம்குள்ள இருக்க அவனையே போய் ரீச் பண்ணியிருக்கோம். இப்படியே விட்டா பேண்ட்ல செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரியுமே அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருவான். ஏன்னா அவனை பார்த்தாலும் வெளியில வர மாதிரி தெரியல. ஐயோ இது ஃபுல்லாவே ரெசிடென்டல் ஏரியா வச்சு எங்கேயுமே பப்ளிக் பாத்ரூம்லாம் இருக்காது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐடியா பார்க்ல பாத்ரூம் இருக்கும்ல அப்படின்ட்டு யோசிச்சு அவன் கஷ்டப்பட்டு பாத்ரூம் கிட்ட போகும்போது அங்க இன்னொரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஐயோ எனக்கு பாத்ரூமே வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருப்பான். இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு ஏன் மேலே தான் இருக்கு, டெய்லி வீடியோ போடாதனால. இந்த பொண்ணு தான் ஹிடனோரிய தன்னுடைய அந்த காமிக் க்ரஷ்ஷை நினச்சிட்டு இருக்கிறது. அப்படியே பாத்ரூமில் இருந்தால் அந்த பையனோட கதையை தான் காட்டுறாங்க. அந்த பையனுமே பாத்ரூம் போய் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஷ்யூ பேப்பர் தேடி பார்த்தா அங்கே டிஷ்யூ பேப்பர் இருக்காது. ஸோ வேற வழி இல்லாமல் நோட்டில் இருக்க பேப்பரை கிழிச்சு க்ளீன் பண்ணிக்கும். மன உளைச்சலோட அந்த இடத்த விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா போகிற வழியில் ஒரு வாழைப்பழத்தோட வலிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து தலையிலே அடிபட்டுரும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவுட்புட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் இன்புட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராமன் சாப்பிட்றதுக்காக பெப்பர் தூளை போடலான்னு போகும்போது எல்லா பெப்பர் தூளுமே கீழே கொட்டிடும். அடுத்த சீனில் அப்படியே பிரிட்ஜ் வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வழியில் ஒரு பூனைக்குட்டியை பார்ப்பான். அந்த பூனைக்குட்டி ரிவரில் மிதந்து வரதை பார்த்தோன்னே அதுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ரிவரில் குதிச்சு கஷ்டப்பட்டு அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பூனைக்குட்டி பொம்மை அப்படின்ட்டு. அட கடவுளே ஏன் இன்னைக்கான நாள் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி அவன் கதற ஆரம்பிச்சிருவான். அடுத்த நாள் வரும்போது அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு நேர் எதிர் சைட்லேருந்து ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்கும். அப்போ திடீர்னு அவன் சூலேஸ் போகிறதுக்காக கீழே குச்சிருவான். அப்போ எந்த ஒரு கெட்ட இன்சிடென்ட்டும் நடக்காம போயிடும். ஓகே இன்னைக்கான நாள் நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கே ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மோட்டஹாருவை பார்ப்பாங்க. அப்போ மோட்டஹாருவை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே மாட்சுவை பற்றி பேசிக்குவாங்க. அப்போ தான் ஹிடனோரிக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஐ மீன் அவங்க எல்லாருமே அங்கே ஜாக்கெட் போட்டிருப்பாங்க ஹிடனோரியை தவிரவே. ஸோ ஹிடனோரி அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வந்துடுறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அந்த பொண்ணு அந்த இடத்துல நிற்க அதே சேம் பிஜிஎம் தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ அந்த பொண்ணு பின்னாடி ஹிடனோரி இருக்கிறத அந்த பொண்ணு சென்ஸ் பண்ணிடுவா. கரெக்டாக அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஹிடனோரி இருக்க மாட்டான். அந்த பொண்ணு அப்போ சுற்றியும் முற்றியும் பார்க்க அங்கே ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ ஹிடனோரி தான் நமக்கு அந்த லெட்டர் வச்சுட்டு போயிருக்கான். அந்த லெட்டரில் என்னமோ இருக்குது அப்படின்னு ஆசாசியாக அந்த பொண்ணு அந்த லெட்டரை திறந்து பார்த்தா அன்னைக்கு இந்த இடத்துல நீ மயக்கம் போட்டு வந்துட்ட. ஸோ மேலே என் ஜாக்கெட்டை வச்சுட்டு போயிருந்தேன், என் ஜாக்கெட்டை திருப்பி தரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹிடனோரி கேட்டிருப்பான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை ஒரு பையன் மீட் பண்ணுவான். அப்போ அந்த பையன் யாசான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுவான். ஸோ அப்போ அந்த பொண்ணோட பேர் யாசன். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கிறத ஹிடனோரி பார்த்துருப்பான். அந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு ஹிடனோரியை பிடிச்சி துரத்த ஆரம்பிச்சிருவான். என்னமா பிரச்சனை, எதுக்குமா என்னையை பிடிச்சி துரத்துற அப்படின்னு சொல்லி ஹிடனோரி கேட்பான். அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம ஹிடனோரி போய் துரத்தி வந்துக்கிட்டே இருப்பா. அப்போ அந்த பொண்ணு ஹிடனோரியோட ஜாக்கெட்டை பிடிச்சிட்டு அவன் என் கிளாஸ்மேட்டு தான்டா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹிடனோரியுமே இப்போ அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சீனரியே முடியுது. எதுக்காக அந்த பொண்ணு இப்படி பண்ணானா அந்த பொண்ணுக்கு ஹிடனோரி மேலே க்ரஷ் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு இன்னொரு பையனோட இருக்கிறத ஹிடனோரி பார்த்து தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டானா ஆக்சுவல் ட்ரூத்தை சொல்லணும். அதுக்காக தான் இந்த பொண்ணு இத்தனையும் பண்ணியிருக்கா. அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி ஹிடனோரிட்ட தான் காட்டுறாங்க. ஹிடனோரி மோச்சி சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்காக அவன் டிவி சேனல்ஸை மாற்றிட்டு அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிக்கிறான். அதில் இருக்க ஒரு பீஸ் எடுத்து அவன் சாப்பிடும்போது அது கரெக்டாக போய் அவன் தொண்டையில் அடைச்சிக்கும். அப்போ ஹிடனோரியுமே கீழே விழுந்து உருண்டு புரண்டு ஐயோ என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே, எங்கள் அப்பா அம்மாலாம் வெக்கேஷனுக்கு போயிட்டாங்களே, யோஷிடாக்கே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் யோஷிடாக்கேவை காட்டுறாங்க. யோஷிடாக்கேவே அந்த மோச்சி சூப் குடிச்சு அவன் தொண்டையிலையுமே அடைச்சிருக்கும். அவனுமே டடக்குனி காப்பாத்துடா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் டாடக்குனிக்கு அடைச்சிருக்கும். அவன் சிஸ்டர் ஒரே பஞ்சு வயிற்றுல அவனுக்கு சரியா போயிருக்கும். யோஷிடாக்கேவும் அவன் சிஸ்டர் காப்பாத்திட்டா. பட் ஹிடனோரியை யார் காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் காட்டல. அப்படி அகைன் சீனை ஸ்வைப் பண்ணி ஒரு பொண்ணு அவசரமாக நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கேருந்து ஐஸ் தண்ணியில் வலிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றாம எல்லாருமே அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹிடனோரி மட்டும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வருவான். மனசில் யோசிச்சுக்கிட்டே வந்த ஹிடனோரி அவனும் பொத்துன்னு வலிக்கிட்டு கீழே விழுந்துருவான். அந்த பொண்ணு எந்திரிச்சு கிளம்பி போயிடுவா. அதே மாதிரி எல்லாருமே ஹிடனோரியும் கடந்து போவாங்க. அப்போ அந்த இடத்துல மிட்சுவோ மட்டும் வந்துருக்கும். ஆனால் மிட்சுவோ வராது அப்படின்னு சொல்லி ஹிடனோரி மனசில் நினைப்பான். ஆனால் மிட்சுவோ பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பான். ஆனால் மிட்சுவோ அந்த இடத்துல பொத்துன்னு வலிக்கிட்டு அவனும் விழுந்துருவான். அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பொண்ணு விழுந்து 3 பேருமே அப்படியே விழுந்து கிடக்க அவங்க 3 பேர்த்தையும் காப்பாற்றாம எல்லாரும் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே மோட்டகாரு அண்ட் யோஷிடாக்கே காட்டுறாங்க. யோஷிடாக்கே வெண்டிங் மிஷின்ல ஒரு பொருள் வாங்கியிருப்பான். ஸோ பர்ஸ் போடுறதுக்காக மோட்டகாரு பர்ஸ் எடுத்திருப்பான். அப்போ கரெக்டாக அவன் பர்ஸை இன்னொருத்தர் அடிச்சுட்டு ஓடிடுவான்.
அந்த இடத்துல ஒரு பெஞ்ச் இருக்கும், அங்கே உட்காந்து எவனோ ஒருத்த படிச்சுட்டு இருப்பான். அவங்ககிட்ட நம்ம பசங்க 2 பேர் போய்ட்டு உங்க சைக்கிள் வந்து கொஞ்சம் தாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பானுங்க. சேர்றா போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க சைக்கிள் ஓட்ட தெரியாது போல இருக்கு. மோட்டோகாரு சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ண, அதை பின்னாடி இருந்து யோசிட்டாக்கே தள்ள ட்ரை பண்ண, பல அட்டம்ப்ட்ஸ் போகும். ஆனால் கடைசி வரைக்கும் அவனால் சைக்கிள் ஓட்ட முடியாதுங்க. காலையில் ஆரம்பிச்சு அது சாயங்காலம் நேரமாகவே ஆயிரும். மோட்டோகாரு ஃபைனல் அட்டம்ப்டா சைக்கிள் ஓட்ட அவன் வெற்றிகரமாக சைக்கிள் ஓட்டிடுறான். 3 பேருமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ மோட்டோகாரு நான் ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு எனக்கு தெரியுது, பட் அது எனக்கு மேட்டர்ல. இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. அதோட இந்த சீனரியை முடிக்கிறேன். அப்படியே மோட்டோகாரு அவன் சிஸ்டர்கிட்ட தான் காட்டாங்க. 2 பேரும் நைட்டு சாப்பிட்றதுக்கான பொருள் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ மோட்டோகாரோட சிஸ்டர் மோட்டோகார்ட்ட உனக்கு என்னடா வேணும் இன்னைக்கு நைட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மோட்டோகாரு கிராக்கர்ஸ்னு சொல்லியிருப்பான். கிராக்கர்ஸுக்கு அது இப்படியான வேலை தேவைப்படும், ஸோ வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்ல மறுபடியும் மோட்டோகாரு கிராக்கர்ஸ்னு சொல்லுவோம். வயிற்றுலேயே ஒரு பஞ்சு, டே இன்னைக்கு நீ சமாடா அப்படின்னு சொல்லிடுவான். மோட்டோகாரு கிராக்கர்ஸ் சமைச்சு அவள் சிஸ்டர் தந்திருப்பா. அவள் சிஸ்டர் என்ன நினைப்பானா, இது கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டா அற்புதமாக இருக்கும். சிஸ்டர் என்ன சொல்லுவானா, டே போய் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான். அவன் சமைச்ச ஃப்ரைட் ரைஸுமே வேற லெவலில் இருக்கும். ஸோ கட்சுடன் செஞ்சு தடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவுமே வேற லெவலில் இருக்கும். எனக்கு கடைசியாக ஹாம்பர்கர் வேணும் அப்படின்னு சொல்ல, இவன் வேற லெவலில் நினைக்கிறான். என் சின்ன தம்பி என்னையோட சூப்பராக சமைக்கிறான் அப்படின்னு ஊருக்கு தெரிஞ்சா ஐயோ எனக்கு தானே அவமானம். அவள் சிஸ்டர் ஹாம்பர்கரில் பல டிஸ்டர்பன்ஸை செய்ய ஃபைனலி அந்த ஹாம்பர்கர் வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மோட்டோகாரோட சிஸ்டர் மோட்டோகாரு வாயிலே ஒரு பஞ்சை கொடுத்து, டே நீ சமைச்சது வேற லெவலில் இருந்துச்சா, என்னையோட நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு மோட்டோகாரு சொல்ல அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணுறாங்க. ஹிடனோரி ரெட் லைட் கிரீன் லைட் தனியாக விளையாடிட்டு இருப்பான். அப்போ அவன் யோசிடா கிட்ட யாடா ஏதாவது இப்போ விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, ஓகேவா நம்ம கேட்ச் பிடிச்சி விளாட்லாம் அப்படின்னு சொல்ல, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுவான். ஃபர்ஸ்ட் யோசிடாக்கையோட ஜாக்கெட்டை தூக்கி போட்டு பிடிச்சி விளாடுவாங்க. அதுக்கப்புறம் ஹிடனோரியோட ஷூவை தூக்கி போட்டு பிடிப்பாங்க. ஹிடனோரி ஷூவை தூக்கி போடும்போது ரொம்பவே லாங் ரேஞ்சே தூக்கி போடும். அது ரொம்ப நேரம் மிட் ரேஞ்ச் இருந்தால் அப்படியே பொத்துன்னு கீழே விடுவோம். எனக்கு போர் அடிக்குது, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது, இன்னைக்கு ஏன்டா நம்ம ஸ்கூலுக்கு வந்தோம், யாருமே இல்லையடா அப்படின்னு சொல்லி பேசிக்குவானுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்கூலே இல்லை, தெரியாமல் இவங்க தப்பான நாளுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டானுங்க. ஃபங்கியான ஹைஸ்கூல் கேர்ள்ஸில் தான் கட்டுறாங்க. அந்த யானகின் அப்படிங்கிற பொண்ணு டொஷியோக்கி கிட்ட போய் நீ உன்னோட மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே ஒரு மாதிரி பாப்பா, அவளுமே பச்சை பச்சையாக திட்டிகிட்டு இருப்பான். அப்போ அந்த கூட இருக்க பொண்ணு போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லுவாள். அப்படியே அவங்க 2 பேர்த்தோட வாய் தவறாரு சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். டொஷியோக்கி வர்சஸ் யானகின் சிங்கிள்ஸ் நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஸ்மேக்கப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெற்றிகரமாக யானகின் எந்திரிச்சு நிற்க, டொஷியோக்கி ஸ்பாட் அவுட். டொஷியோக்கியும் அடிக்கடி இந்த மாதிரி வியர்டான திங்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க 2 பேர் மனசில் நினைக்க, ஹிடனோரி அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. ஹிடனோரி என்ன பண்ணுவானா, பேஸ்பால் விளையாடுற மாதிரி பேஸ்பாலை தூக்கி போடுவான். அவங்க அப்பா பேஸ்பால் பேட்ல வச்சிருக்க மாட்டாரு, கோல் ஸ்ட்ரைக்கர் தான் வச்சிருப்பாரு. அதை வச்சு அந்த பாலை ஃபுல் ஹிட் பண்ணியிருப்பாரு. அப்பா ஃபுல் ஹிட்லாம் பண்ணாதரா, சரிடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவரை பற்றி சொல்லுவாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுல பைலட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சாமா. அப்போ ஹிடனோரி கேட்பான், அப்பா நம்ம கேட்ச் அண்ட் கேட்ச் விளாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேனுமே அதுக்கு அவருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேட்ச் அண்ட் கேட்ச் பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. ஹிடனோரியோட அப்பா என்ன கேட்பாருனா, நீ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு என்ன பண்ணணும் ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டேனுமே ஹிடனோரிக்கு வந்து நான் ஓவர்சீஸ்க்கு போகணும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நான் உதவி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. உன்ன மாதிரி ஒரு பையனால அதை பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா சைக்கோத்தனமா பேசுவார். அதுக்கு ஹிடனோரி ஐயோ அப்பெல்லாம் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு யூசிக்கே வருவான். அங்கே வந்து யோசிக்க என்ன சொல்லுவானா, நான் வீட்டுக்கு போனேன், வீட்டோட கதவு லாக்காக இருந்துச்சு, ஸோ சாவி எனக்கு தேவைப்படுது, அதனால தான் இங்கே வந்தேன், சாவியை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாவி இருந்தால் நாங்கள் ஏன் இங்கே வந்து விளையாடிட்டு இருக்க போகிறோம், எங்ககிட்டே சாவி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க அப்பா, சாவி வந்து உங்கள் அம்மா கொண்டுட்டு போயிட்டா, உங்கள் அம்மா வந்து வெக்கேஷனுக்கு போயிட்டா, ஸோ 3 நாள் கழிச்சு தான் வர முடியும். அப்போ இவங்க 3 பேர்த்தால அடுத்த 3 நாளைக்கு வீட்டுக்குள்ளே போக முடியும். அப்படியே சீனை சைப் பண்ணி ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பிரிட்ஜ் இருக்க இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு அங்கே இருக்க ஒரு இடத்துல வந்து உட்காருவா. அந்த பொண்ணு பக்கத்தில் வேற ஒருத்த உட்காருவா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹிடன். அந்த பொண்ணு நினைப்பேன், ஐயோ இவ எதுக்கு என் பக்கத்தில் உட்காந்துருக்கான், அதுவும் ரொம்பவே பக்கத்தில் உட்காந்துருக்கான், ஒருவேளை நான் இவன்கிட்ட பேசணுமா, என்னன்னு பேசுறது, ஹே வெதர் நல்லா இருக்குது அந்த மாதிரி பேசுறதா, இல்லை நான் பொலைட்டா பேசினா வித்தியாசமா நினைச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தலை பிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் ஹிடனோரி திரும்பி பார்க்குறேன், ஐயோ நான் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இப்படி ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹிடனோரி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பொண்ணு இல்லை நான் நார்மலாவே பேசிடலாம். ஹிடனோரி ஐயோ இப்போ நான் என்ன பண்றது, ஹிடனோரியுமே ஓகே கடைசி பிரம்மஸ்திரத்தை பயன்படுத்திடுவோம். ஹிடனோரி அந்த இடத்துல எந்திரிச்சு, நீ என்ன நினைச்சாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான். இதை நினைச்சு அந்த பொண்ணுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹிடனோரி எதுக்காக இப்படி பண்ணானா அது அவனுக்குமே தெரியாது. அப்ப அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு வந்திருப்பான். அந்த பொண்ணோட ஆரா படுபயங்கரமா இருக்கு. அது வேற யாரு மேல, யாசன் தான். அந்த பொண்ணு யாசன் அப்படின்னு சொல்ல, யாசன் அந்த பொண்ணை துரத்தி அடிக்க, அதோட இந்த சீனரியும் முடியும். அப்படியே சீனை சைட் பண்ணி வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. ஹிடனோரியுமே பயத்துல பயங்கரமா வேற ஒரு இடத்துல ஓடி வந்திருக்கான். அவனுமே யோசிட்டாக்கே அவன் கையில மட்டும் நான் மாட்டினா என்னை சதைச்சிருவானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல வேற யாரும் நடந்து வருவாங்க. அதை பார்த்தா ஹிடனோரியுமே கரசாவா நீ யோசிட்டாக்கேவை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, யோசிட்டாக்கே நான் அவனை பார்க்கல, ஏன்னா அந்த யோசிட்டாக்கேவை நான் தான்டா. யோசிட்டாக்கே ஒரு அட்டாக் பண்ணா அதை ஹிடனோரி டாச் பண்ணிடுவான். ஹிடனோரி மறுபடியும் ஒரு அட்டாக் பண்ணா அதை யோசிட்டாக்கே டாச் பண்ணி தப்பிச்சிருவான். ஹிடனோரி படிக்கட்டு வழியா ஓடும்போது யோசிடாக்கே காலை தட்டி விட்டுருவான். நல்ல வேளை ஹிடனோரி அப்படியே கீழே உழுக போய் தான் கையை வச்சு தடுத்துருவான். டேய் யோசிடாக்கே மான்ஸ்டர், நான் உன்னை சபிக்கிறேன்டா, வெளியில வாடா, இது செட்டில் பண்றதுக்கான நேரம். அப்படியே யோசிடாக்கே வெளியில வந்து படிக்கட்டு வழியா கீழே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அட் டைம்ல 2 பேருமே அட்டாக் பண்ணிக்க போக, அப்ப யோசிடாக்கே அவனோட ஜாக்கெட்டை வச்சு ஹிடனோரியோட கண்ணை மறைச்சு அவன் முன்னாடி வேகமா ஓடி போய் அங்க இருக்க ஒரு கேனை கிக் பண்ணிடுவான். உங்களுக்கு புரிய வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கேம் எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, ஒருத்தர் அந்த கேனை ப்ரொடெக்ட் பண்ணணும், மற்றவங்களாம் அந்த கேனை கிக் பண்ணணும்.
மிட்சுவோ, ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கே 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கே மிட்சுவோ இந்த கேம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்காக மிட்சுவோ பயம்படுத்துற மாதிரி நீ இப்போ தானே இந்த கேம் விளாட்ற அப்படின்னு கேட்க அதுக்கு மிட்சுவோமே ஆமான்னு சொல்லுவான். அதனால இப்போ உனக்கு நல்லா இருக்குது, அங்கே இருக்கிறது ஜஸ்ட் அ கேன், அதனால நீ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ண மாட்டேன். பட் இதுவே அங்கே உனக்கு ரொம்பவே பிடிச்ச போர்டு இருந்தால் நீ கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி மிட்சுவோ கேட்க அந்த இடத்துல கேனுக்கு பதிலாக மிட்சுவோட ஒரு ஃபேவரட் டாய் வச்சிருவாங்க. அந்த டாயை மிட்சுவோ 4th கிரேட்லேருந்து வச்சிருக்கான். அப்படியே அவங்க 2 ஓடி போயிடுவாங்க. எப்பவும் போல யோஷிடாக்கே கரசாவா மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வர அப்போ மிட்சுவோ கரசாவா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா அப்படின்னு சொல்லி கேட்க வந்துட்டியா நான் தாண்டா யோஷிடாக்கே அப்படின்னு சொல்லி யோஷிடாக்கே மிட்சுவோக்கு வயிற்றிலே ஒரு பஞ்சு அப்படியே ஓட ட்ரை பண்ணும்போது மிட்சுவோ பாஞ்சு யோஷிடாக்கே பிடிச்சிருவான். அந்த நேரத்தை பயன்படுத்தின ஹிடனோரி அந்த டாயை கிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவன் கையில இருந்த ஒரு கோலி குண்டை தூக்கி ஹிடனோரியோட மண்டையிலே அடிச்சிருவான். அப்போ மேலே இருந்தபடி வேற ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அது யாருன்னு பார்த்தா மோட்டோகாரு. அப்போ மோட்டோகாருக்கும் அதே கோலி குண்டில் இன்னொரு அடி அவனு சாஞ்சிரும். மறுபடியும் அந்த டாயை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரி போக மறுபடியும் ஹிடனோரியை மிட்சுவோ தடுத்துருவான். அண்ட் அகைன் கரசாவா மாதிரி மறுபடியும் யோஷிடாக்கே வர மறுபடியும் மிட்சுவோ போயிட்டு கரசாவா எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்க மறுபடியும் அடிப்பான். அப்போ அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற ஹிடனோரி அந்த டாயை மறுபடியும் கிக் பண்ணி அந்த டாயை உடச்சிருவான். ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி மிட்சுவோ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான். ஹிடனோரி மிட்சுவோ கிட்ட உன்னோட பழைய பொம்மை உனக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு எங்களுக்கு தெரியும், பட் அது உடஞ்சிருச்சு, எங்களை மன்னிச்சிரு, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அது வெறும் அட்டைப்பட்டின்னு மிட்சுவோக்கும் தெரியும். பட் மிட்சுவோ அதை மகிழ்ச்சியாக வாங்கி அதை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுறான். அகைன் சீனை ஸ்வைப் பண்ணி 2 பசங்களை காட்டுறாங்க. அந்த 2 பசங்களுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பையன் கேட்டிருப்பான் கியூட்டா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இன்னொரு பையனுமே நீ எந்த மாதிரியான அர்த்தத்தில் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு முடி வச்சிருக்க பையனும் பொண்ணுங்க செய்கிற கியூட்டான திங்ஸ், அதுக்கப்புறம் பொண்ணுங்களுடைய கியூட்டான பர்சனாலிட்டி, கிளட்டர்னஸ் பொண்ணுங்களாம் கியூட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். கிளட்டர்னஸ்னா நிறைய சாப்பிட்ற பொண்ணுங்க, அதுக்கு அவனுமே அப்படிலாம் இல்லை, எந்த பொண்ணுங்க நிறைய சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிடாத பொண்ணுங்களோடவே கியூட்டாக தான் இருப்பாங்க, அவனோட ஃபேஸிங் தப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சின்ன கதையுமே சொல்லுவான். அது என்னதுன்னா ஸ்கூலோடைய ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும். அதுக்காக அவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு மட்டும் வயிற்ற பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கதற ஆரம்பிச்சிருவா. எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. அதுக்கான காரணம் என்னதுன்னா அந்த பொண்ணு அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே குட்டானவ. அப்போ அந்த பொண்ணு அவளோட கதறலுக்கான காரணத்தை சொல்லுவோம். அதுக்கான காரணம் அவளுக்கு பசி கேட்டு அந்த பையனுமே அடடா இது கியூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இங்க ஃபேக்ட் என்னதுன்னா அவள் ஹார்டா இருக்கிறதுல டயர்ட் ஆயிட்டா, அவள் ஆல்மோஸ்ட் மறைச்சிட்டா, இதுதான் கியூட்டா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பானா. இதுக்கு அந்த பையனுமே அப்போ ஹானஸ்டா இல்லாத பொண்ணுங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ அவள் அடிப்படையா வைக்க முடியாது அப்படிங்கறதான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லுவான். அப்படியே அவன் நீ கிளம்ஷி கேலை பத்தி என்ன நினைக்கிற, சைலண்ட் கேலை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து கோரஸா கியூட்டா இருக்க பொண்ணுங்க கண்டிப்பா ஃபன்னா இருக்கிற ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே சொன்னதை பக்கத்து ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் பிரசிடென்ட் கேட்டிருப்பான். அப்படி ஒரு பொண்ணுமே இருக்க மாட்டா அப்படின்னு அவன் சொல்லுவா. அப்படியே அந்த பொண்ணு இவங்க 2 பேத்தையும் கழுவி ஊத்துற மாதிரி வேற சீனை காட்டுறாங்க. பாய்ஸ் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம யோசிட்டாக்கேவும் ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அவன் அப்படியே அவனோட ரேக்கை திறந்து பார்க்க அவங்க லவ் லெட்டர் இருக்கும். என்னது ஹவு இஸ் இட் பாசிபிள், நான் படிக்கிறதே பாய்ஸ் ஸ்கூல், இங்கே போற லவ் லெட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே போய் மோட்டோகார்ட்ட சொல்ல மோட்டோகார் மட்டும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பான். ஓகே இந்த லெட்டரை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிட்டாக்கே படிச்சுட்டு இருப்பான். எப்பவுமே லவ் லெட்டர் என்ன ஐட்டம் இருக்குமோ அதே தான் அங்கே இருக்கும். நான் அவன் மேலே லவ்ல விழுந்துட்டேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் 5 மணிக்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் இருக்கும். இதுக்கு காரணம் யாரோ நம்மளா ஒன்னா சேர்ந்து போய் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போடுவாங்க. அவங்க எல்லாருமே தயாராக அந்த இடத்துக்கு கிளம்பி போவாங்க. அப்படியே கிளம்பி போய் அங்கே இருக்க புதரில் ஒவ்வொருத்தராக ஒளிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக 5 மணிக்கு அவன் வரேன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி டைம் ஆனனுமே ஒருத்தன் யோசிட்டாக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே யாரோ ஒருத்தன் வந்திருப்பான். அப்போ யோசிட்டாக்கே கரெக்டாக திரும்பி ஓ நீயாடா மிட்சுவோ அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அவங்க எல்லாருமே பாஞ்சு மிட்சுவோ அட்டாக் பண்ண போவாங்க. மிட்சுவோமே ஏதோ வரண்டா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி அவனுமே இறங்குவான். அப்போ சீனை ஸ்வைப் பண்ணி கரெக்டாக மோட்டோகார்ட்ட கட்டுவாங்க. இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம் தெரியுமா? வேற யாருமே இல்லை, மோட்டோகாரு தான். மோட்டோகாரு தான் அந்த லவ் லெட்டர் அந்த ரேக்ல வச்சுட்டு கரெக்டாக 5 மணிக்கு மிட்சுவோ கிளம்பி போக சொல்லியிருக்கான். ஒரு பொண்ணுமே ஃபஸ்ட்டு ட்ரெயினில் ஏறி நின்றுட்டு இருப்பா. அந்த பொண்ணு பக்கத்தில் வேற ஒரு பையன் வந்து நின்றுமே அந்த பொண்ணு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. அந்த பையனுமே இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஹேட் என்னது தெரியுமா? நம்ம ஒரு பொண்ணு பக்கத்தில் போய் நிற்கும் போது நம்ம நின்னது தெரிஞ்சு அந்த பொண்ணு வேற இடத்துல போய் நின்றுச்சுன்னா அது அசிங்கப்பட்டான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருப்பா. அப்படியே வேற ஒரு பையன் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து நிற்பான். அது யாருன்னு பார்த்தா நம்ம யோசிட்டாக்கே. மறுபடியும் அந்த பொண்ணு வேற இடத்துக்கு போனாலும் மறுபடியும் அந்த இடத்துக்கு யோசிட்டாக்கே வந்தா. மறுபடியும் அந்த பொண்ணு வேற இடத்துக்கு போனாலும் மறுபடியும் அந்த இடத்துக்கு யோசிட்டாக்கே வந்தா. இதை பார்த்து அந்த பொண்ணு ஏன்னா சரி வெக்க கட்டவனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அப்படியே பிளஷ் ஆகி அமைதியாக அந்த இடத்துல உட்கார ஒரு செகண்ட் அந்த பொண்ணு மறுபடியும் யோசிட்டாக்கே திரும்பி பார்க்க யோசிட்டாக்கே இந்த கண்டுக்காம இருந்துச்சு கிளம்பிடுவான். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரே அசிங்கமா போயிடும். அப்படியே சீனை ஸ்வைப் பண்றாங்க. அப்படியே யோசிட்டாக்கே அண்ட் ஹிடனோரி 2 பேருமே பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. யோசிட்டாக்கே பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ அதை பார்த்தாவன் இவனோட லிப்ஸ் அசைவே எனக்கு ஒரே தொல்லை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹிடனோரி மனசுல நினைப்பான். அப்படியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பொருட்களை ரொம்பவே பொறுமையா யோசிட்டாக்கே வாங்கிட்டு இருப்பான். அதுவுமே எனக்கு தொல்லையா இருக்குது அப்படின்னு நினைப்பான். சாப்பிடும்போது வேகமா சாப்பிட்டு முடிச்சிடறான். அதுவுமே எனக்கு தொல்லையா இருக்கு. சட்டையோட கலரை மடிச்சு விடுறான். அதுவுமே எனக்கு தொல்லையா இருக்குது. ரோட்ல டாகோட ஷிட்ட பார்த்தோன்னே கத்துறான். அதுவுமே எனக்கு தொல்லையா இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது ஒரு வேர்டோட ப்ரொனன்சியேஷனை தப்பா பண்றான். அதுவுமே
இன்னுமே எனக்கு தொல்லையா இருக்கு. குப்பை தொட்டியில் அவன் பிளாஸ்டிக் கேன் போற விதம் தொல்லையா இருக்குது. மூவி பார்க்கும்போது அழுகிறது தொல்லையா இருக்குது. அதை பார்த்து மிட்சுவோ சொல்றது அதுவும் மிகப்பெரிய தொல்லையா இருக்குது. டெஸ்க்ல பேக்கை தள்ளி வச்சு உட்காந்துருக்கிறது தொல்லையா இருக்குது. டெஸ்க்லயே போனை மறந்து வச்சுட்டு போயிடறான் தொல்லையா இருக்குது. பேண்ட்ல கை விட்டுட்டு போறான் தொல்லையா இருக்குது. படிக்கட்டுல வரும்போது தொல்லையா இருக்குது. அவன் சுச்சா போகும்போது தொல்லையா இருக்குது. ஜூஸ் குடிச்ச இடத்துல வச்சுட்டு போயிடறான் தொல்லையா இருக்குது. ஆப்சன்டீஸ் வேற ஒருத்தன் கொடுத்துறான் தொல்லையா இருக்குது. ஜூஸ் கேன் வாங்கிட்டு வரான் தொல்லையா இருக்குது. சைக்கிள் சாவியை தொலைச்சறான் தொல்லையா இருக்குது. சைக்கிள் சாவியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா யோஷிடாக்கு ஹிடனோரியை திரும்பி பார்க்கும்போது ஹிடனோரி தொல்லையா இருக்குது. பென்சிலை மூக்கில் சொருகி இருக்கான் தொல்லையா இருக்குது. அப்படியே ஃபங்கி கேர்ள்ஸை தான் காட்டுறாங்க. ரெண்டு பொண்ணுங்க பிக்சரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அதில் இருக்க ஒரு பொண்ணு யார் ஸ்ட்ராங்கஸ்ட்டோ அவங்கள தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறபடி சொல்ல, ஓ அப்படிங்களாமா, அப்போ நம்மதில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கேட்க, அப்போ பக்கத்தில் இருந்த பொண்ணு நினச்சிக்கனா, ஓ இவங்க ரெண்டு சண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதில் இருக்க ஒரு பொண்ணு ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த பொண்ணு சண்டைக்கு எதுக்கு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டனுமே இவங்க ஒரு பயந்துருவாங்க. ஒருவேளை இவன் நம்ம கிட்ட தான் சண்டை கூப்பிட்றா போல இருக்கு, ஏன்னா இவளோட பாஸ்ட் பற்றி தான் இவங்களுக்கு தெரியும்ல. இல்லை சண்டையெல்லாம் இல்லை, இது ஜஸ்ட் ஜோக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மலிப்பிடுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அவ சொல்ல, அங்கேருந்து ஒரு கல்லு கீழே விழுகுமா, ஓ சண்டைனா என்ன நம்மளை போட்டு தலைவ கல் தயாராக வச்சிருந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்க, அதோட ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை நினைப்பானா, நான் கரசாவா பின்னாடி இருந்து அப்ரோச் பண்ணலாம் ட்ரை பண்ணா அவன் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிடுறான். அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஃபேஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அவன் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வச்சிருக்கான். நான் அவன் பக்கத்தில் உட்காரும் போது அவன் தள்ளி போய்க்கிறான். நான் சிரிக்கும் போது அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. நான் அவன் ஷோல்டரில் கை வச்சு அவன் பாக்கெட்டை மறைச்சிக்கிறான். நான் ஏதாவது பொருள் கொடுத்தா அதை ஸ்ப்ரே பண்ணி தான் வாங்கிக்கிறான். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தா மேபி டொஷியோக்கி என்கிட்ட ஏதாவது ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறான் போல இருக்கு. ஒருவேளை நான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ சரியான பாதையில் இருக்கா, சரியான பாதையில் அப்படின்னு சொல்ல அப்படியே சீனை ஸ்வீப் பண்ணுறாங்க. அப்படியே மோட்டோகாரு அண்ட் யோஷிடாக்கி ரெண்டு பேர் தான் காட்டுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது மோட்டோகாரு யோஷிடா கிட்ட எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி, ட்விட்டர்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு யோஷிடாக்கே ஃபேமஸான பீப்புள்ஸ் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறதா ட்விட்டர் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்படியே கேஒய்னா என்னன்னு சொல்லி கேட்க, அது ஒரு என்வைரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்படியே சுண்டரேனா என்னன்னு சொல்லி கேட்க, அது ஒரு அக்ரெசிவான ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். டோயோகோ நாகே போயோனா என்னன்னு சொல்லி கேட்பான், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு மாங்கா அப்படின்ட்டு. MMORPG சொல்லி கேட்க, அது ஒரு ஆன்லைன் கேம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதெல்லாம் கேட்குற மோட்டோகாரு அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக இருந்துட்டு, பரவாயில்ல இவனுக்கு அளவுக்கு தெரியும் சீனை ஸ்வைப் பண்ணி யோஷிடாக்கே டாடகோனி ஹிடனோரி மூணு பேர்த்தையும் தான் காட்டுறாங்க. மூணு பேருமே ஒரு மெஷினில் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹிடனோரி அதுல இருந்து பொம்மையை வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அது ஃபெயில் ஆயிரு. கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் பக்கம் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது யோஷிடாக்கே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி வருவான். அவனுக்கு ஃபெயில் ஆயிரும். அப்போ ஹிடனோரி டாடகோனி காசு வச்சிருக்காடா தாடா அடுத்த ஒரு ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவான். அப்போ யோஷிடாக்கே கரெக்டாக அந்த பொம்மையை பிடிச்சிருவான். ஆல்மோஸ்ட் அந்த பொம்மையை பக்கத்தில் வரைக்கும் கொண்டுட்டு வரும்போது கரெக்டாக அந்த பொம்மை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துரும். மூணு பேருமே என்ன பிளான் போடுவாங்கன்னா, பொம்மை அந்த ஹோலுக்கு பக்கத்துல தானே இருக்கு, அந்த மிஷின் நம்ம குளுக்கும் போது அந்த பொம்மை அந்த ஹோல்குள்ள விழுந்துரும், அப்ப நம்ம அந்த பொம்மையை எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் போடுவாங்க. பட் அவங்களோட சத்துக்கு அந்த மிஷின் ஒரு இன்ச்சு கூட ஷேக் ஆயிருக்கு. இப்படியே விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி மூணு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கரெக்டாக அங்கே டாடகுனியோட சிஸ்டர் வருவான். ஏமா இது வேஸ்ட் ஆஃப் பண்ணி அதுல இருந்தாலும் உன்னால பொம்மை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அந்த மிஷினை குலுக்கி கரெக்டாக அதுல இருந்து அந்த பொம்மையை வெளியில் எடுத்துருவா. அதை பார்த்து அந்த மூணு பேருமே இவ உண்மையாலுமே பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கெயின் சீனை ஸ்வைப் பண்ணி ஹிடனோரிட்ட காட்டுறாங்க. ஹிடனோரி தனியாக அந்த பொம்மை எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். பட் அது அந்த பொம்மையில வேற ஒரு பொம்மையை வேற ஒரு மிஷின்ல இருந்து எடுக்கிட்டு வந்திருப்பான். ஒவ்வொரு டைமும் அவன் தோத்து தான் போவான். அவன் இந்த தடவை ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பான், நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கும் போது அவனே ரொம்ப நேரம் திங்கிங்ல இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்கும். அந்த பொண்ணுமே உங்களால முடியும் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹிடனோரியை பூஸ்ட் அப் பண்ணும். நம்ம பையன் இன்னைக்கு நல்ல விதமா நினைச்சிருக்கான். அவன் பைத்தியக்காரத்தனமா தான் யோசிப்பான், ஐயோ பின்னாடி வேற ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளவுதான் அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. இந்த பொண்ணு வர கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் தொல்லை பண்றதுக்காக இந்த எம்ப்ளாயி நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம பையன் இப்படியோ ஃபைனல் அட்டம்ப்ட்ல வெற்றிகரமா அந்த பொம்மையை எடுத்துறான். அதை பார்த்து அந்த பொண்ணுமே சூப்பர் அடுத்த தடவை கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சத்தியமா இந்த இடத்துக்கு இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு ஹிடனோரி சொல்லுவான். அப்படியே வேற ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஒரு பையன் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அப்படியே அந்த பையன் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து டே நில்றா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனுமே என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு ஸ்கூலை கிளீன் பண்றது உன்னோட பொறுப்பு தான் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வேற ஸ்கூல் பசங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையனுமே இல்லை நான் அப்படிதான் சொன்னேன் பட் அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நீ தானே சொன்ன அப்ப நீ தான் கிளீன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த பொண்ணு அந்த பையன் இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் மிஸ் ககையாமா அப்படின்னு சொல்லி வருவான். அவன் பாரு மிஸ்னு தான் சொல்லி இருக்கு. அதுக்கு இன்னொரு பையனுமே இல்லை அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல அதுக்கேற்றபடி அந்த பொண்ணு நீ உங்க கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாளா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு யாசன் வருவா. யாசன் கிட்ட அந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ல இனிமே யாசன் அசியசியமா அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிருவா. பப்ளிக் இடத்துல வெக்கமே இல்லாம இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவா. யாசனுமே நான் எந்த ஒரு பையனுக்குமே ட்ரபிளியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவா. ஐ தாட் அது ஹிடனோரியா தான் இருக்கும். அதுக்கு அவனுமே நம்ம ஸ்கூல் பொண்ணு வேற ஒரு பையனை இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லுவான். அதுக்கு இன்னொரு பையனுமே இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னு நினைச்சவா ஷாக் ஆயிருவா.
அப்படியே பாய் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமில் தான் காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ள தான் ரிங்கோவுமே இருப்பா. ரிங்கோ என்ன சொல்லுவானா, எனக்கு போர் அடிக்குது, ரொம்பவே போர் அடிக்குது, வாங்கடா போய் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்படியே 4 பேர் வெளியில் வந்திருப்பாங்க. அவங்க 3 பேருமே வெண்டிங் மிஷின் கிட்ட இருக்க அங்கே ரிங்கோவை மட்டும் காணும். எங்கடா ரிங்கோன்னு சொல்லி பார்த்தா ரிங்கோவை பிடிச்சி 3 பசங்க புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பசங்கிட்ட இருந்து ரிங்கோவை காப்பாற்றிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்கள புள்ளி பண்ணல, புள்ளி பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ரிங்கோவை காப்பாற்றியாச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள அகைன் 2 பசங்க ரிங்கோவை சுத்து போட்டுருவாங்க. அவனுங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு ரிங்கோவை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி அப்பதான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அகைன் ஒருத்தர் ரிங்கோட்ட வந்து பேச்சு கொடுப்பான். யார் அதுன்னு சொல்லி அவனை அடிச்சு, ரிங்கோ உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே அடிப்பட்டவன் யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அது வேற யாருமே இல்லை, பாய் ஸ்கூல் பிரசிடென்ட் தான். இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுவுமே இல்லை, கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதை பார்க்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். அப்படியே டாடக்குனிகிட்ட தான் காட்டுறாங்க. டாடக்குனியுமே அவன் ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம்பாலம் மாதிரி சம்திங் நம்ம இருக்கும். அது மேலே நின்று அந்த மொத்த டவுனையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். யூஸ்வலான சிட்டி, யூஸ்வலான டைம், யூஸ்வலான ஏரியா. பட் அதெல்லாம் முடிய போகுது. அதுக்கான காரணம் இன்னைக்கு தான் கடைசி கிராஜுவேஷன் டே. அப்போ 2 பேர் வருவாங்க. யாருன்னு பார்த்தா ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கி. இன்னையோட நம்ம கிராஜுவேட் ஆகிறோம். டாடக்குனி டோக்கியோக்கு போகிறான், யோஷிடாக்கி ஒசாகாக்கு போகிறான், நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். என்னதான் நம்ம 3 பேர் பிரிஞ்சு போனாலும் நம்ம என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படியே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அந்த கிராஜுவேஷன் செரிமனி தான் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டீச்சர் பேசி முடிச்சோடனே ஒவ்வொருத்தரும் வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் செட்டு வெளியில் வந்து அதில் ஒருத்தர் கதறி அழுதுகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அவங்க பிரசிடென்ட்டுமே வெளியில் வரும். அவனை பார்த்து இனிமேல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல, இனிமேல் நீங்கள் என்ன பிரசிடென்ட்னு சொல்கிறதுக்கான தேவை இருக்காது அப்படின்னு அவன் சொன்னோன்னே பக்கத்தில் இருக்க அவர் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடும். அந்த பிரசிடென்ட் கூட தான் ரிங்கோவுமே வந்திருப்பா. அப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பயுமே நீங்கள் எங்கள் பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் மிட்சு அவன் பொருளை எடுத்து வச்சுட்டு இருப்பான். அப்போ அவனோட ரேக்ல என்னமோ இருக்கிறத பார்ப்பான். அதை எடுத்து பார்த்தோன்னே அது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை பார்த்த மிட்சு இது இந்த தடவை அட்டைப்பட்டி இல்லை போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அகைன் சீனை ஸ்வைப் பண்ணி யோஷிடாக்கே தான் காட்டுவாங்க. யோஷிடாக்கே அவன் புதைச்ச பொருளை எடுத்து பார்ப்பான். அது அவனோட ஓல்டு திங்ஸ்லாம் இருக்கும். அதை நினைச்சு அவன் நெகிழ்ச்சி அடைய அப்படியே ஹிடனோரிட்ட காட்டுறாங்க. ஹிடனோரி பின்னாடி யாசன் இருப்பா. அப்போ ஹிடனோரி என்ன சொல்லுவானா, இந்த தடவை என் கண்ணு கலங்கிறது சோகத்தாலையா இல்லை சந்தோஷத்தாலையா? ஹிடனோரி அப்படியே எந்திரிச்சு யாசன் கிட்ட கையை நீட்டி இந்த தடவை நம்ம வின் கேஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். மகிழ்ச்சியா யாசனுமே ஹிடனோரியோட கையை பிடிப்பான். மறுபடியும் டாடக்குனி அந்த சிட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ டாடக்குனி பின்னாடி வராங்க. யாருன்னு பார்த்தா டாடக்குனியோட சிஸ்டர் தான். டாடக்குனியோட சிஸ்டர் டாடக்குனி கிட்ட கங்க்ராச்சுலேஷன் அண்ணா கிராஜுவேட் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஓடி போயிடுவா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா வேற ஒரு பொண்ணு டாடக்குனி பக்கத்துல வந்து நிப்பா. அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, நீ டோக்கியோ போயிடுவேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால உங்ககிட்ட அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டாடக்குனி வெயிட் அ மினிட், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே நான் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு டாடக்குனி இது வரைக்கும் நீ நானும் மீட் பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த பொண்ணு அவகிட்ட இருந்த ஸ்கார்ஃபையும் கண்ணாடியும் மாட்டிக்க அதை பார்த்த டாடக்குனிக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா டாடக்குனி வேலை செஞ்ச கடையில இருந்த பொண்ணு. இந்த ஷாக்ல டாடக்குனி கண்ணை திறந்து பார்க்க இது ஒரு கனவு, இது கனவா அப்படின்னு சொல்லி டாடக்குனி கத்துறதோட அப்படியே ஒரு பாட்டை போட்டு வர்றாங்க. அனிமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்களா? இல்லை, டாடக்குனி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்படியே அவன் பின்னாடி 2 பேர் யாரோ ஓடி வந்துட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹிடனோரியும் யோஷிடாக்கே முடியாது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க 3 பேரோட டெய்லி லிவ்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் பாய்ஸ் அப்படிங்கிற டைட்டில் போட்டு வராங்க. அப்படியே ஃபங்கி கேர்ள்ஸ் தான் கட்டுறாங்க. ஃபங்கி கேர்ள்ஸ் லண்டன் போயிருக்காங்க போல இருக்குது. இதோட இந்த அனிமே சீரிஸுமே முடியுது. அடுத்து என்ன அனிமே போடலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக இந்த அனிமே ஒரு சூப்பரான அனிமே. நான் இழுத்து போட்டதுனால உங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். பட் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.